வேதாத்ரிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் இயல்பில் ரொம்ப பரபரப்பானவன். ஆன்சைட்டி, பரபரப்பு அவனுக்கு இயல்பிலேயே ரொம்ப உண்டு. அந்த பரபரப்பு காரணமாக மன அமைதி இழந்து மனதில் எப்போதும் ஒரு கவலை, ஒரு வேதனை, ஒரு துன்பம், அதன் காரணமாக மற்றவருக்கு ஊறு செய்தல் போன்ற குணநலன்களோடு மனிதன் இயங்கிக் கொண்டிருப்பார். அந்த மனிதனை அமைதிப்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இப்போ இப்படி சொல்றேனே, நான் என்னுடைய பழைய பேச்சுக்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஒரு பேராசிரியர் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி குரங்கு பிஹேவியர் ஆஃப் த மங்கி அப்படிங்கிறத ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குரங்கை பிடிச்சி ஒரு அறைக்குள்ள வச்சு கதவெல்லாம் சாத்திட்டு அந்த குரங்கை என்ன பண்ணுது அப்படின்னு வாட்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த சாவி துவாரத்து வழியா உள் நோக்கி பார்த்தார். உள்ள என்ன பண்ணுது அது அப்படின்னு ஒரு பெரிய ஷாக்கு. அந்தண்டலேருந்து இவர் என்ன பண்றாருன்னு அது பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னன்னா இது அப்படின்ட்டு நேராக தனக்கு கைடுன்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, டாக்டரேட் பண்றவங்களுக்கெல்லாம், அவர்கிட்ட வந்து சொன்னார், சார் இது என்ன ஆச்சரியம் சார், அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னு சாவிதாரத்து வழியா நான் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அது என்ன பண்ணுதுன்னு நான் பார்த்தா நான் என்ன பண்றேன் அந்த பக்கத்துல இருந்து அது பார்க்குது சார். நான் பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம், நான் பண்றது அது பண்ணுது சார் அப்படின்னு. கைடு திருத்தினார், தப்பா சொல்ற, அது பண்றதை தான் நீ பண்ற, ஏன்னா உங்ககிட்ட இருந்து அது வரல, அதுகிட்ட இருந்து தான் நீ வந்த. இன்னும் ஒரு சில பேர் அதுல இருந்து மாறி பேண்ட், சட்டை, புடவை, சூடிதாரு, ஜிப்பா, வேஷ்டி, சூட்டு எல்லாம் போட்டுட்டானே ஒழிய மனதளவுல அந்த குரங்குல இருந்து வேறுபடாமல் தான் இருக்கிறோம் இன்னைய வரைக்கும். இஸ் ரெஸ்ட்லெஸ். என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாது, ஏன் இதை பண்றோம் தெரியாது, இதுல என்ன பண்ண போறோம் தெரியாது. கொஞ்சம் சிரமமான விஷயம். நாம விமர்சனங்களை, அதுக்கு பேரு சுய விமர்சனம் அப்படின்னு பேரு, தன்னைத்தானே விமர்சனம் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும். உலகத்துல எல்லாருக்கும் கண்ணாடியை ஏன் பிடிக்குது? முகம் பார்க்கிற கண்ணாடி பிடிக்காதவங்க யாராவது உண்டா? ஒரு லிப்ட் ரொம்ப ஸ்லோவா மேல போயிட்டு ஸ்லோவா மேல வந்து கீழே வந்தது, ஒரு 14 மாடி பில்டிங். அப்ப எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ரொம்ப ஸ்லோவா போகுது சார், ஸ்லோவா போகுது சார் அப்படின்னு. லிப்டை மாற்றணும்னு சொன்னா பல லட்சம் செலவாகுமே சார், யார் சார் வேஸ்ட் பண்றது அப்படின்னா. ஒரே ஒருத்தவன் யோசனை சொன்னான், ஒன்னும் பண்ண வேணாம், லிப்ட்ல உள்பக்கம் 4 பக்கம் கண்ணாடி வைக்கணும். அதுக்கப்புறம் லேட்டா போறது எவனுக்குமே தெரியல, ஏன்னா அவன் மூஞ்சிய பார்த்து அது எவ்வளவு லேட்டா போனா அவனுக்கு என்ன, பாத்துக்கிட்டே பேசாம உட்கார்ந்து இருக்கிறான். கண்ணாடி நம்மை விமர்சிக்கிறது. உன் மூக்கு நல்லா இல்ல, உன் கண்ணு நல்லா இல்ல, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல நல்லா இருக்கு, என்னமோன்னு சொல்லுது. அது கிரிட்டிசைஸ் தான் பண்ணுது. ஆனா பாருங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ரொம்ப அமைதியா அந்த கண்ணாடி பண்றதுனால நமக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த கண்ணாடி மாதிரி தான் நம்முடைய மனசாட்சி, அது நம்மளை விமர்சனம் பண்ணணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எல்லாத்தையும் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலுக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும். நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னா அப்புறமா நான் சொல்ல வச்சுங்க, ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன், என்னமோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னா எப்படி ஏத்துக்கிறது? தப்பா பேசிட்டு என்ன அப்படி பேசிட்டியா, சாரி ஏதோ சொல்லிட்டேன் கூட அப்படின்னா அது எப்படி சாரி, நீ சாரின்னு சொல்லிட்டாப்ல சரியா போயிடுமா? கொஞ்சம் யோசிக்கணும். நாம என்ன சொன்னாலும் அதுக்கு நாம ஜவாப்தாரி, நாம அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும். ஐ அம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற அந்த கருத்து நமக்கு உண்டாகும். என்னமோ சொல்லிக்கலாம் சொல்லிட்டு அப்புறமா வெரி சாரின்னு சொல்லலாம் அப்படின்னா. அம்மா இங்க பெண்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய ஆண்களும் வந்திருக்கிறாங்க, பெண்களும் கொஞ்சம் அப்படியே ஒரு பகுதி அப்படியே டென்ஸா உட்காந்துருக்கிறீங்க. வீட்டில் கணவன் மனைவி சண்டை வரும்போது சில கணவன் என்ன பண்ணுவான், சண்டைக்கிட்ட ரொம்ப போட்டுட்டு அப்புறம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, சமாதான வெள்ளைக்கொடி காட்டுறது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த மல்லிகைப்பூங்கிறதே வெள்ளைக்கொடி தாங்க. மல்லிகைப்பூங்கிறது ஒரு வெள்ளைக்கொடிங்க.
அதுக்கும் பலன் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவாங்க, இதை ஏன் பெருசுப்படுத்துறவன, எவ்வளவு நாள் நான் உன்னை ராணி மாதிரி வச்சிருக்கிறேன், எவ்வளவு பெருசா, என்னமோ ஒரு அவசரம், ஏதோ ஒண்ணு, நான் ஏதோ ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதுவே பெருசா எடுத்துக்கிட்டு பேசுறீங்க, என்னமோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறான் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டு போறேன். அவன் நிதானத்துல பேசுனது உண்மை இல்லைங்க, கோபத்துல பேசுனதுதான் உண்மை. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் இங்க என்ன கொளுத்தி போட முடியுமோ அதை கொளுத்தி போடுது. ஏன் இதை சொல்றேன்னு தெரியுங்களா? நீ நிதானத்துல சொல்ற போது நீ மேக்கப் போடுற, உன் வார்த்தைகளை நீயே சென்சார் பண்ற. நிதானத்துல இருக்கும் போது நீ எல்லா விதமான, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஆக்ஷன் பேரு, செயல்னு பேரு. நான் இப்ப சொல்ல போறது ஒரு பெரிய தியரி. மனுஷன் ரியாக்ஷன்ல போய் சொல்ல முடியாது. ரியாக்ஷன்ங்கிறது யாரோ என்கிட்ட வந்து ஒண்ணு பண்ணும்போது பட்டுன்னு அப்ப வெளிப்படுவது. ரியாக்ஷன்ல போய் சொல்ல முடியாது. இப்ப சொல்லட்டுமா, ஆக்ஷன் உங்கள் ரியல் சுவாபம் அல்ல, ரியாக்ஷன் தான் உங்களுடைய ரியல் சுவாபம். அதான் உங்ககிட்ட இருக்கிற இயல்பு, உண்மையான இயல்பு. இங்கிலீஷ்ல ஆக்ஷன்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் வச்சா. ஒன்னு ஆக்ஷன்ங்கிறதுக்கு செயல்னு பேர் வச்சா, அப்புறம் என்னன்னா நடிக்கிறதுக்கு ஆக்ஷன் பேர் வச்சுட்டான். அது ரெண்டு அர்த்தமுமே பொருந்தும். ஏன் நாம நிதானமா பேசுறது 90% நடிப்பு. ஒரு கோபத்துல ஒரு விஷயத்துல டக்குன்னு அப்படியே சொல்ற பாருங்க, ஆனா நம்முடைய ரியல் உண்மையான சொரூபம். இப்ப அதை சரி பண்ணணுமா இல்லையா? நம்ம நம்முடைய பதிவுகள்ல தவறான சில முறைகள்ல இருக்கிறோம், அதை நாம சரி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பெருவாரியான ரிலிஜன்ஸ் மனுஷனை கத்து கொடுக்கல, ட்ரை பண்ணாங்க. சமணத்துல ஒரு 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 நாள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஜெயின் ரிலிஜன்ல ஒரு டே, பர்டிகுலர் டே, என்ன? மன்னிப்பு கேட்கும் நாள். மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட? நான் யாரையாவது மனசுக்குள்ள திட்டி இருப்பேன், நேரா அவரை கூட போய் திட்டி இருக்க மாட்டேன், அவருக்கு தெரியவே தெரியாது, அவரை நான் திட்டிருக்கேன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா கூட நான் போய் என்ன பண்ணுவேன், அதாவது சமணர்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போய் இல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு, வெரி சாரி, நான் ஒரு காலகட்டத்தில் உங்க மேல ரொம்ப கோபத்துல இருந்தேன், அப்ப கடுமையெல்லாம் உங்களை திட்டி இருக்கேன், அது நல்லது இல்லை, நான் நிஜமாவே அதுக்காக இப்ப வருந்துறேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படி. இதுல நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஒருத்தர் போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு, நான் உன்னை திட்டி இருக்கேன், என்னை மன்னிச்சுக்கன்னாரு. அவர் கேட்டாரு, அப்படி ஒன்றும் தெரியலையே, நல்லா பழகுன நீ, உன்னை பத்தி சொல்றவங்க எல்லாம் நீ என்னை பத்தி நல்லா சொல்றேன்னு தான் சொல்றாங்க, அப்ப நீ எப்படி இந்த மாதிரி சொல்ற? இல்லைங்க, ஒரு நாள் கனவுல திட்டினேன்னு. நான் கற்பனைக்கு சொல்லல, ஒரு நாள் கனவுல திட்டினேன் அப்படின்னு. ஒரு நாள் உன கனவுல பிடிச்சி நான் திட்டிக்கிட்டு இருக்கிறேன், கனவு அப்படின்னாலும் திட்டிக்கிட்டு. அப்ப என்ன தந்துறீங்களா? ஏதோ அந்த எண்ணம் உங்ககிட்ட இல்லைன்னா அது கனவுல வராது. அவர் மேல ஏதோ ஒரு வெறுப்பு இருந்தாதான் கனவுல அது கோபமா வெளியில வரும். அப்ப நான் பேசுறது கூட தவறு அப்படின்னு நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா, அது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா, அந்த செயின் லிங்க் அதோட முடிஞ்சு போயிடும். அவருக்கு நான் கெடுதல் பண்ணி, அவர் திரும்ப எனக்கு கெடுதல் பண்ணி, அது போயிட்டே இருக்கும், அப்படியே பாட்டுக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதை நான் அங்கேயே அறுத்துடுறேன், வேண்டாம், அதோட அது முடிஞ்சு போச்சு, அந்த சங்கிலியை அருந்து போட்டோம் அப்படி. இந்த ஒரு முறையில செல்ஃப் அசஸ்மெண்ட் வேண்டி இருக்கு, செல்ஃப் அனாலிசிஸ் வேண்டி இருக்கு, தன்னைத்தானே ஆய்வு செய்ய வேண்டி இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு நம்முடைய வழிபாட்டு முறைகள்ல இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஐ எம் வெரி சாரி, எல்லா ரிலிஜன்லயுமே இன்க்ளூடிங் இன் கிறிஸ்டியானிட்டி, இன் இஸ்லாம், இன் இந்துயிசம், இன்னும் பல்வேறு இடங்கள்ல போய் பார்த்தா தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு உரிய ஒரு விதமான பயிற்சி, முயற்சி, அதற்கான ஒழுங்குமுறை, அதற்கான யோசனைகள் குறைவாக இருக்கின்றன. ஐ won't say இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குறைவாக இருக்கின்றன. நம்ம வேறு விஷயங்கள்ல ரிலிஜன்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தன்னை ஆய்வு செய்வதற்கு நேரம் ஒதுக்கல. அதுக்கு அகத்தாய்வு அப்படின்னு ஒண்ணு வேண்டியிருக்கு. இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த உலகத்துக்கு கிடைத்த அருட்கொடைதான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்றதுக்கு, அந்த முறையில சமயத்தை கொண்டு போறதுக்கு, அந்த வழியில மக்களை பயிற்சிப்படுத்துவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். இப்ப நான் சொல்ல போற தியரி கொஞ்சம் நீங்க வரலாற்றை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா புரியும். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை. நீங்க தத்துவத்துறையில போய் மிக நீண்ட காலம் படிக்க வேண்டிய விஷயத்தை வித்தின் 2 minutes நான் சொல்லிட்டு போறேன். அவைலபிள் நமக்கு லிட்ரேச்சர் அவைலபிள் அப்படின்னு சொன்னா ரிக்வேதா, the பேசிக் லிட்ரேச்சர் அவைலபிள். ஒரு 4000 வருஷம்னு ஓரளவுக்கு
நிறைய பேர் ஓரளவுக்கு ஒப்புக்கொண்ட காலகட்டம் 4000 வருஷம் ரிக்வேதா அப்படின்னு. திலக்கர் மாதிரியான ஆட்கள் ரொம்ப முன்னாடி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா அதை பல பேர் வெளிநாட்டில் ஒத்துக்கல. ரிக்வேதா மேபி ஒரு 4000 இயர்ஸ் முன்னாடி தோன்றி இருக்கலாம். அப்படி ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு பொயட்ரி, ஒரு சிஸ்டம், ஒரு வகையான ஸ்கிரிப்சர் அப்படின்னு எடுத்துக்கிறது இந்தியாவில் அவைலபிள். ரிக்வேதா 4000 வருஷம். அது மனுஷனை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு. மனுஷன் கூட்டம் கூட்டமா வாழும் போது அவனுக்கு சில பொருள்கள் தேவைப்பட்டது. வாழ்க்கையில குடும்பம்ங்கிற அமைப்பு தொடங்குது. அதுல ஒழுக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒருவனுடைய மனைவியை இன்னொருவன் விரும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வருது. பலவீனமான ஒருத்தனை பலமான ஒருத்தன் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்புறம் அவனுக்கு மழை வேண்டி இருக்கு, வெயில் வேண்டி இருக்கு, இதெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு சக்தி வேண்டி இருக்கு. நீங்க ரிக்வேதா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரிக்குகள்னா ஸ்லோகங்கள். அது ரிக்கு ஒவ்வொன்றும் ஒரு பொயட்ரி, ஒரு பகுதி. அதுல என்ன இது எல்லாமே இருக்கு. பலவிதமான விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா உண்மையாகவே நிறைவான ஞானம் அதிலிருந்து முழுமையா வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு வைத்துக் கொண்டா என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, வேதத்திலிருந்து வேதாந்தம் என்ற பகுதியை புறப்பட்டிருக்காரு. பின்னாலும் உபனிஷத் வருது. வேத அந்தம், வேதத்தின் முடிவு என்று உபனிஷத்தை கொண்டு வர்றாங்க. வேதாந்தம் என்று அதை கொண்டாடுறாங்க. ஏன் அது வரணும்? அதாவது வேதத்திலேயே நம்ம நினைக்கிற விஷயங்கள் 100% கிடைச்சிருந்தா வேதாந்தம்ங்கிற கான்செப்டே உருவாயிருக்காது. எதுவும் மிஸ்ஸிங் அதுல. அது குறைந்த பொருள் அல்ல, சம்திங் மிஸ்ஸிங் அதுக்குள்ள. நமக்கு வேண்டிய அளவு அது இல்லை. இது சொன்ன பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஈவன் இந்த குர்ஆன் கூட இப்ப எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசியே தோன்ற மாட்டா, ஒரு மறையே தோன்றாதுன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அதை நம்மளால ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஹியூமன் எவல்யூஷன்ல இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவல்யூஷன்ங்கிற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா பர்ஃபெக்ஷன்ங்கிற கான்செப்டே வராது. when it evolves, evolve ஆகி மேல போயிட்டே இருக்கிறதுல இதான் ஒரு முடிவுன்னு நீங்க எப்படி பர்ஃபெக்ஷன் சொல்வீங்க? it evolves. இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேண்டியிருக்கு அப்படின்னா that is called evolution. if you accept evolution, perfection is not possible. if you accept perfection, evolution is not possible. please be clear. கிளாரிட்டி வேணும் நமக்கு திங்க் பண்றதுல. வேதா எல்லாம் கரெக்ட் தான். வேதத்துல எல்லா ஞானமும் அந்த காலத்துல ரிஷிகள் பொதிந்து வைத்தார்கள். பட் என்னாச்சு, நம்ம பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டோம். இல்ல, அது எவல்யூஷனுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதனால தான் பின்னால வந்த பைபிள்லயோ பின்னால வந்த குர்ஆன்லயோ அவங்க ஒரு புது தியரியை சொல்றாங்க. குர்ஆன்லயே சீல் வச்சு பார்த்தாங்க, லாஸ்ட் தீர்க்கதரிசி ப்ராஃபட் முஹம்மது, அவருக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்க அப்படி. அதை இஸ்லாமியர்கள் நம்பலாம். ஆனா சிந்திக்கிற இயல்புடையவர்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு நூற்றாண்டு கழிச்சு உலகத்தோட தேவை வேற மாதிரி இருக்கலாம். அதுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி உலகத்துல வரலாம். நீங்க அதனால இதோட எண்ட் ஆகி போச்சு, எக்ஸ்பைரி டேட் போட்டு இதோட எண்ட் ஆகி போச்சு ஞானம்னு அதெல்லாம் ஒன்றும் பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. நான் எல்லா ரிலிஜனையுமே நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எதன் மேலே எனக்கு துவேஷம் கிடையாது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், விருப்பு வெறுப்பு இல்லாம புரிஞ்சுக்கணும். ரைட். இப்ப வேதங்கள்ல ரொம்ப போய் ரிச்சுவல்ஸ் வேதங்கள்ல பெருகுச்சு. என்ன ரிச்சுவல்ஸ்? யாக யஜ்ஞங்கள், பலிகள், பிரேயர்ஸ். என்ன பிரேயர்ஸ்? தேகி 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 தேகி, எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு ஆள் கொடு, மாடு கொடு, கண்ணுக்குட்டி கொடு, எனக்கு மனைவி கொடு, எனக்கு குழந்தை கொடு, தேகி 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 அப்படின்னு ரிச்சுவல்ஸும் பிரார்த்தனைகளுமா நிறைய வேதத்துல அப்படியே சேர ஆரம்பிச்சு. அப்ப யாக யஜ்ஞங்கள் அப்படின்னு நெருப்ப மூட்டி அதுக்கு யாகம் பண்ற அந்த கல்ச்சர் டெவலப் ஆகுது. கல்ட்ல என்ன கல்ச்சர் வருது? கல்ட் டெவலப் ஆகுது. அந்த மாதிரி வர்ற காலத்துல வேதத்துக்கு விஞ்சிய ஒரு ஞானம் உலகத்துல இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது சமண பௌத்த ரெண்டு மதங்கள் கிளம்பிச்சு பாருங்க. என்டையரா வேதத்தை அவை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாகத்தை ஒத்துக்கல, ரிச்சுவல்ஸை ஒத்துக்கல, இது மாதிரி கொடுக்கறதுக்குன்னு ஒரு கடவுள் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்கிறத ஒத்துக்கல. அவங்க எல்லாத்தையும் அப்படியே ரிவோல்ட் பண்ணாங்க, ரிபல். அதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. வேதத்தை டோட்டலா அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. மகாவீர் அண்ட் கௌதம புத்தா. அதுல மகாவீருக்கும் கௌதம புத்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய ஐடியாலஜிஸ் ஒத்து வரும், நிறைய கருத்துக்கள் ஒத்து வரும். ஆனா மகாவீரனுடைய அந்த பிரீச்சிங்ஸும் அந்த சமண மதமும் மோர் ரிஜிட். சரியா சொல்றதா இருந்தா
ப்ரோஸ் படிக்கிற மாதிரி, கடினமான ஒரு ப்ரோஸ் படிக்கிற மாதிரி. புத்தர் எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு பொயட்ரி படிக்கிற மாதிரி. புத்தா இஸ் எ பொயட்ரி, மகாவீர் இஸ் எ ப்ரோஸ். அந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். மகாவீர் வாஸ் மோர் ரிஜிட். அப்புறம் புத்தா எப்படின்னு கேட்டா கொஞ்சம் கூடுதல் கருணை உடையவர். அவர் லீனியன்ட் லிட்டில் பிட் புத்தர். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய எழுச்சி இந்தியாவில் உண்டான போது, பௌத்த சமண மதங்களுடைய எழுச்சி உண்டான போது வேதத்தை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க, பயங்கரமா சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. யாக யஜ்ஞங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பலியை நிறுத்திட்டாங்க, மாடு ஆடு வெட்டி எல்லாம் போடுறது கிடந்து யாகங்கள் எல்லாம் நிறுத்திட்டாங்க. எல்லாம் நடந்தது. இப்ப மனித குலத்துக்கு அடுத்தடுத்த தேவைப்படுது. அப்படியே சமணமும் பௌத்தத்தோட என்ன இருக்க வேண்டியதானே? இல்ல, சமணம் பத்தல, மக்களுக்கு பத்தல, பௌத்தம் பத்தல. அது மட்டும் இல்ல, சமண பௌத்த குருமார்கள் சில பேர்கிட்ட தவறு இருந்தது. எந்த எந்த இன்ஸ்டிடியூஷனுமே எப்ப வீணா போகும்னு கேட்டீங்கன்னா, பிலாசபி நல்லா இருக்கும், ஐடியாலஜி நல்லா இருக்கும், ஆனா அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ற மனுஷன்கிட்ட ஒழுக்கம் இருக்காது. எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே அப்படி வீணா போனதா வரலாறு உண்டு. அதாவது சுய ஒழுக்கம் இருக்காது, காமம் இருக்கும், இல்ல பேராசை இருக்கும், இல்ல பொருளாசை இருக்கும், இல்ல இன்ஸ்டிடியூஷனை மிஸ்யூஸ் பண்ற இயல்பு இருக்கும், பர்சனலான தேவைக்கு இன்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அந்த இன்ஸ்டிடியூஷன் வீணா போயிடும். உலகத்துல தவிர்க்க முடியாது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏன் தவிர்க்க முடியாது? அம்மா, நீங்க கோல்டுல 8 பவுனுக்கு தாலி கொடி போடுறீங்க, திரும்பி கொண்டு போய் நீங்க ஜுவல்லரியில கொடுக்கும் போது அதே 8 பவுனுக்கு எடுக்கிறாங்களா? சேதாரம்னு தள்ளுவாங்க. ஆனா என்னமோ அது உருக்கி பார்த்தா கம்மியா இருக்கு அப்படிம்பாங்க. இவ்வளவு வலிமையான தங்கத்திலேயே என்னமோ ஒண்ணு சேருதுன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்குள்ள சேராதா? விதவிதமான அழுக்கு அந்த மரபுகளுக்குள்ள வரும். அந்த மரபு வீணா போயிடும். சமண பௌத்த மதங்கள் வீணாக தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வர ரைசிங் ஸ்டார் ஒருத்தர் கிளம்புறார். யாரு? ஆதிசங்கர். அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் அந்த வேதத்தை ரிவைவ் பண்றாரு. அதுக்கு தேவையான அந்த வழிமுறைகளோட அதுல என்னென்ன அவைலபிளோ எல்லாத்தையும் ரிவைவ் பண்றார். அப்ப அவர் ஒரு அருமையான காரியம் பண்ணார். எப்படின்னா, சமண பௌத்த மதங்கள்ல இருந்த நல்ல ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டார். சமண பௌத்த மதங்கள்ல அந்த இன்ட்ரோகேஷன் இருந்தது, தன்னைத்தானே ஆராய்கிற பழக்கம் இருந்தது. அடுத்தது யோகம் அப்படிங்கிற அந்த யோக முறை இருந்தது. அதுல சமண பௌத்த மதத்துல வெஜிடேரியனிசம் ரொம்ப கடுமையா பேசப்பட்டது. நீங்க அதுக்கு முன்னாடி வேத காலத்துல வெஜிடேரியனிசம் அவ்வளவு கடுமையானது இல்லை. ஏன்னா பலி உண்டு, பலி கொடுத்த பொருள்களை உணவாக ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கமும் உண்டு. ஆனா சமண பௌத்த மதங்களுடைய வருகைக்கு பிறகு அப்படியே ரிஜிட் ஆகுது. ஏன்னா சைவம் முக்கியம், வெஜிடேரியனிசம் முக்கியம் அப்படிங்கிற கருத்து வருது. எல்லாத்தையும் சங்கரர் அடாப்ட் பண்றாரு. அவர் ஒரு அழகான மெத்தட் ஃபார்ம் பண்றாரு. அவர் ஒரு ஞான பானுவா வெளியில புறப்படுறாரு. அவருடைய அந்த ஆளுமையில மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். நான் யாரா இருந்தாலுமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட வரலாறு கடுமையானது. ஆதிசங்கரர் மேல குறை சொல்லக்கூடாது, கரெக்ட் சொல்லக்கூடாது. ஆனா விவேகானந்தர் சொல்லி இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றாரு விவேகானந்தர்? அவர் சிஸ்டத்துல சில விஷயங்கள் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய விருப்பு வெறுப்பை ஏத்திட்டார். நிறைய தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை உள்ள ஏத்திட்டார். எதுக்குள்ள? அந்த ஐடியாலஜிக்குள்ள ஏத்துறாரு. இதை விவேகானந்தர் பேசுறார். நீங்க போல்டா சிந்திக்கிறதுக்கு பழகணும். மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வழியில் வருகிறவர்கள் துணிச்சலாக சிந்திப்பதற்கு முதல்ல பழகணும். யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படியே பம்பிக்கிட்டு கேட்க கூடாது, யோசிக்கிறதுக்கு பழகணும். விவேகானந்தர் அது மாதிரி புறப்படுறாரு. அது எங்கெங்க விமர்சனம் முடியுமோ அங்க விமர்சனம் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு? கடைசியா இந்த மாதிரியான எல்லா ரிஷிகளும் சேர்ந்து எனக்கு ஒரு குரு ஆப்டாரு. பக்திக்கு பக்தி, கர்மத்துக்கு கர்மம், யோகத்துக்கு யோகம், ஞானத்துக்கு ஞானம் எல்லாமா சேர்ந்து எனக்கு குரு பகவான் ராமகிருஷ்ணர் அப்படின்னு எல்லாத்தையும், அதாவது தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ், இதான் லாஜிக். ஒரு தீசிஸ்னு ஒன்று உருவாகும், ஒரு கருத்து உருவாகும், தியாலஜி. அதை மருத்துவத்தை பேசுவாங்க. தட் இஸ் கால்டு ஆன்டிதீசிஸ் அப்படின்னு ஒன்று உருவாகும். அப்புறம் காலம் போன உடனே தீசிஸையும் ஆன்டி தீசிஸையும் படிச்சுட்டு இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாம்னு சிந்தசிஸ் அப்படின்னு ஒருத்தன் கொண்டாடுவான். ரெண்டையும் இணைச்சு ஒரு பொருளா கொண்டு வருவான். அப்புறம் இந்த சிந்தசிஸ் ஒரு தீசிஸா போயிடுறதால அதுக்கு ஒரு ஆன்டி தீசிஸ் உருவாகும். இப்படி நடந்து கொண்டிருந்த சமய வரலாறு. அதுல கடைசியா இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு ரெவல்யூஷனரி பிறக்கிறார். யாரு? அருட்பிரகாச வள்ளப்பெருமார். வள்ளலார் ஆரம்பத்தில் சைவ சமய சார்புடைய மனிதராக வாழ்கிறார். திருநீரு,
சிவநாமம், நமசிவாயம் இது போன்ற சைவ மரபியல்களில் அதிக நாட்டமுடையவராக வள்ளலார் தோன்றுகிறார். ஆனா என்ன நடந்தது, அவர் வாழ்க்கையில எப்படி நடந்தது, என்ன நடந்தது தெரியல. ஆல் ஆஃப் எ சடன் என்ன பண்ணிட்டார், திடீர்னு எனது வழிமுறையை யாரும் பின்பற்ற வேண்டாம் டிக்ளேர் பண்றார். நான் உணர்ந்த கடவுள் என்பது வேறு, இதுகாலம் உங்களோடு நான் உரையாடி கொண்டிருந்த கடவுள் என்பது வேறு. நீங்கள் சொல்லுகிற அந்த கடவுளர் எல்லாம் உண்மையான அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கால் நகத்திற்கும் ஒரு துளி அளவு கூட பொருந்தாதவர்கள். இதுவரை உலகத்தார் சொல்லுகிற சகல கடவுளரும் உண்மையான ஆண்டவருக்கு முன்பு அவர்கள் ஒரு துளி அளவு கூட பொருந்த மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ட்ராக் எடுக்கிறார் வள்ளலார். ஆனா ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியா இருக்கிறார். கருணை முக்கியம், சைவ உணவு முக்கியம். அடுத்தது என்ன, ஆனா கண்ணீர், அடுத்தவர்களை பார்த்தா அடுத்த ஒரு துயரத்துக்கு இறங்குதல் முக்கியம். வாழ்நாள் முழுக்க யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்துல எல்லாம் வள்ளலார் உறுதியா கிளம்புறார். வேதாத்ரி மகரிஷியை பத்தி பேச வந்து நீங்க நேரா ஏன் வள்ளலாரை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் மகரிஷி சொல்கிறார், வள்ளலார் ஒளி வடிவத்தில் தோன்றி என்னோடு கலப்பதை நான் அனுபவித்து உணர்ந்தேங்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில அது நடந்ததுங்கிறார். நான் வள்ளலார் ஒளி வடிவத்தில் கிளம்பி என்னுள் அப்படியே லயிப்பதை நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகுதான் அவருடைய சிந்தனை போக்கில் பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். அவர் உருவ வழிபாட்டை அருட்தந்தை வேதராத்திரி மகிழ்ச்சி ஒத்துக்கல. ஆனா வள்ளலார் அவருக்கு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறார், தனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு. இப்ப நீங்க கொஞ்சம் மேல வரணும். எப்படின்னு கேட்டா, நம்ம இவ்வளவு காலம் பின்பற்றிய விஷயங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு மனசு வராது. நம்ம ரொம்ப காலமா எதை ஏற்றுக்கொண்டிருந்தோமோ, சார் அதனாலதான் சார் பல பேர் டைவர்ஸே பண்ணாம இருக்காங்க. என்னமோ 70 வருஷம் ஓடி போச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் யார் முன்னால போவோம்னு தெரியாது, யார அனுப்புவோம்னு தெரியல, இதுக்குள்ள என்னத்துக்கு ஒழிஞ்சு போகுதுப்பா அப்படின்னே பல பேர் அந்த 75-80 வயசு வரைக்கும் இருந்து போய் சேர்ப்பாங்க. நம்ம நிறைய வருஷங்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றிட்டனாலே நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஒழிஞ்சு போகுது அதோடய அப்படியே இருந்துட்டு போலாமே அப்படிங்கிற எண்ணம் தோணும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நாம் இதுகாலம் பின்பற்றிய பல விஷயங்கள் பிழையானவை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயோ ரொம்ப பிரச்சனை. சில பேருக்கு அந்த தைரியம் இருக்கும். ஓஷோ அவர் சொல்ற கருத்தை அவர் கான்ட்ராடிக்ட் பண்ணுவார், அவர் சொல்ற கருத்தை அவர் கான்ட்ராடிக்ட் பண்ணுவார். அப்போ திடீர்னு ஓஷோவை கேட்கிறான், ஆர் யூ நாட் கான்ட்ராடிக்டிங் யுவர்செல்ஃப்? உன்னை நீயே மறுக்கல அப்படின்னா, எஸ் ஐ அம் கான்ட்ராடிக்டிங் மைசெல்ஃப் சொல்றார், நான் என்னை மறுதலிக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்டான், உன்னை நீயே மறுதலிக்கிறியே ஏன், why அப்படின்னா பதில், காரணம் நான் உயிரோடு இருக்கிறேன். செத்தவர்கள் தான் தங்களை மறுக்க முடியாத ஒழிய உயிரோடு இருப்பவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தனது பழைய கருத்துக்களை பரிசீலனை செய்கிற போது மறுதலிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உயிரோடு இருப்பவர்கள் தன் கருத்துக்களை தானே மறுப்பார்கள். செத்தவர்கள் மட்டும் அல்லது செத்தவர்களை போன்றவர்கள் மட்டும் தங்கள் கருத்தை தாங்கள் மறுக்க மாட்டார்கள். எவ்வளவு டேரிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். செத்து போனவன் தான் மறுக்க முடியாது அவங்க கருத்தை, இல்ல செத்தவன் மாதிரி உயிரோடு இருக்கிறவங்க பல பேர். பெர்னாஷா ஒரு வார்த்தை சொன்னாரு, சில பேர் முன்கூட்டியே செத்து விடுவார்கள், முன்கூட்டியே செத்து விடுகிறார்கள், ஆனால் புதைப்பதற்கு 7-8 வருஷம் ஆகுறது. முன்னாடி செத்து விடுவான் பல பேர், கல்லறையில் இடம் கிடைக்கல, அதுக்காக வெயிட் பண்ணி ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அப்புறமா அவனை புதைக்கிறான் பெர்னாஷா. நீங்க எப்போது உங்களை பரிசீலனை செய்ய தயாராக இல்லையோ அந்த கணமே நீங்கள் உயிரிழந்து விட்டீர்கள்னு பொருள். எங்க தாத்தா பண்ணாரு, எங்க தாத்தாக்கு தாத்தா பண்ணாரு, எங்க அப்பாக்கு அப்பா இதே எவ்வளவு காலம் நம்ம சொல்றது. அவங்க தப்பா பண்ணிருக்க மாட்டாங்களா? சில விஷயம் அவங்க கரெக்டா பண்ணிருப்பாங்க, சில விஷயம் அவங்க தப்பா பண்ணிருக்கும் சான்ஸ் இருக்கு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கிறது அவங்க திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவமரியாதை பண்ண அவசியம் இல்லை. See, I beg to differ. நான் உங்களிடமிருந்து மாறுபடுகிறேன், அதை பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். நான் உங்களிடமிருந்து நான் வேறுபடுகிறேன். ராமானுஜர் உரை எழுதினாரு, ராமானுஜர் அவருடைய குரு கிட்டே இருந்து மாறுறாரு, அவர் குரு சொல்றத தப்புங்கிறாரு. பிற்காலத்துல ராமானுஜர் ஒரு உரை சொல்றாரு, அந்த உரையை எழுதிட்டு இருந்த அவர் சிஷ்யர் குருவை பார்த்து சொன்னார், யூ ஆர் ராங். ராமானுஜருக்கு கோபம் வந்துருச்சு, காலால எட்டி உதைச்சார், என்ன நீ என்னுடைய உரையை குறை சொல்ற கூட அப்படின்னார். நீர் எவ்வளவு நம்மை உதைத்தாலும் உன் கருத்து தவறுன்னார் சிஷ்யர். எப்படி ஒரு சிஷ்யம் பார்த்தீங்களா, உங்க கருத்து தப்பு அப்படின்னு. விடிய காலையில யோசிச்சுட்டு ராமானுஜர், ஐயோ ஆமா அவர் தான் கரெக்ட், நான் தப்பு, மன்னிப்பு கேட்கணும். இவர் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டார். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும்.
ஏன் சார் அப்படி நம்ம கருத்தை நம்ம மாத்திக்கலாமா? ரீசெண்டா 13 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மேல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு கண்டம் தெரிவிச்சாங்க. தென் சுப்ரீம் கோர்ட் அதை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை வித்ரா பண்ணிக்கிறாங்க. ஏன் பண்ணிக்கிறாங்க? நாகரிகம் உள்ளவர்கள் தங்கள் கருத்துக்களில் பிறர் காயப்பட்டிருந்தால் உடனடியாக அந்த கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். அது ஒரு மெச்சூரிட்டி. அது பிடிவாதமா நான் சொன்னதே சரின்னு சாதிக்க கூடாது. இந்த உறவுகள் மேம்பட அப்படிங்கிற பகுதியில் மகரிஷியோட வாக்கியம் ஒன்று இருக்கும். என்ன? நான் சொல்வதே சரி என்று சாதிக்காதீர்கள், உடும்பு பிடிக்காதீர்கள். சில சமயத்தில் அவங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், நம்ம தப்பா கூட இருக்கலாம். சரி, அதை பார்த்துக்கலாமே. இது ஃபேமிலி லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தங்கச்சி சுவாமிநாதன் தான் சொல்வாரு. பேங்க்ல இன்டர்வியூ நடந்தது. ஒருத்தனை கேட்டான், இந்த மாதிரி 4 எத்தனை அப்படின்னு கேட்டான். 7 அப்படின்னா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. அவனுக்கு நம்ம சொன்னதை ஒரு காதில் வேலை போட்டுருக்கு, ஆபீசர் காதில் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணா, அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் போய் இன்டர்வியூ பண்ண ஆபீசரை பார்த்து, சார் எனக்கு ஐ ஃபீல் கில்ட்டி, நான் தப்பா விடை சொன்னேன், ஆனால் நீங்கள் ஆர்டர் போட்டீங்க, நான் 7ன்னு சொன்னேன், 8ங்கிறதுக்கு பதிலாக 7ன்னு, உங்கள் காதில் 8ன்னு தப்பா விழுந்துருச்சு போட்டிருக்கேன், வெரி சாரி. இல்லையே, 7ன்னு தான் விழுந்தது, நீ தப்பா தான் சொன்ன. அப்புறம் ஏன் சார் அப்பாயின்மெண்ட் போட்டி? உனக்கு முந்தினவன்ட்ட நான் கேட்ட போது 44. அவனை அப்பாயின்ட் பண்ணா என் பேங்க்ல தினம் 40 ரூபாய் குறைவு, ஒன்னு அப்பாயின்ட் பண்ணா 1 ரூபாய் குறைவு. அதாவது இருக்கிற தப்புல பரவாயில்ல, நீ குறைச்சலான தப்பு பண்ற, வேற வழியில் நான் ஏத்துக்கிறேன். நான் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லல. இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நம்ம குடிவாதத்தையே பேசிட்டு இருக்க கூடாது. சில பேர் எங்காட்டுல சாம்பார் வைக்கிற மாதிரி யாருமே வைக்க முடியாது. வத்தக்குழம்பு நான் பண்றேன் பாரு, அதுதான் வத்தக்குழம்பு. ஐயோ, எல்லாமே உடம்புக்கு கெடுதல். இது எப்படி வச்சா என்ன? இது எப்படி வச்சா என்ன தெரியல. அதாவது நம்ம என்ன பண்றோமோ அதுதான், அதுக்கு மேல சாம்பார்னா அதுக்கு தான் கணக்கு, புளினா இது இவ்வளவு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு டேஸ்ட்ல புளி கூட இருக்கணும். கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா நீங்க பருப்பு கூட இருக்கும், ஆந்திராவுக்கு போனீங்கன்னா மிளகா கூட இருக்கும், ஆந்திரால மிளகா கூட இருக்கும், தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா புளி கூட இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இந்தியா முழுக்க புளியோட பர்ச்சேஸ் எவ்வளவோ அவ்வளவு பர்ச்சேஸ் தமிழ்நாடு மட்டும். இந்தியா முழுக்க புளி எவ்வளவு கன்சியூம் பண்றாங்களோ அவ்வளவு புளி தமிழ்நாடு பீப்புள் மட்டும் புளி கன்சியூம் பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, அப்ப நம்ம புளி எவ்வளவு யூஸ் பண்றோம். இது தவிர்க்க முடியாது. கர்நாடகாவுக்கு போனா பருப்பு சாம்பார் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான், ஆந்திராவுக்கு போனா அப்படி கத்திக்கிட்டு அந்த சாம்பார் சாப்பிட வேண்டியதுதான், தமிழ்நாட்டுக்கு வந்தா புளிக்கும் பரவாயில்ல சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சாம்பார்னா அது இப்படிதான் இருக்கணும், அதுதான் இலக்கணம்னு பேசின லூசுன்னு அர்த்தம். கொஞ்சம் முன்ன இருக்கும். நான் சொன்னதே சரி என்று பிடிவாதம் செய்யார். இந்த உறவுகள் மேம்படன்னு ஒரு 18 பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. பேசிக் லைஃப் லீட் பண்றதுக்கு such a valuable advice மகரிஷியோட. அவர் எல்லாமே பண்றார். ஃபேமிலி லைஃபை எப்படி லீட் பண்ணணும். சார், ஒரு காலத்துல ஞானின்னு சொன்னா கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு காட்டுல போய் உட்காரணும். அவர் எந்த காட்டுக்கும் போலையே, அவர் எந்த இடத்துக்கும் தனியா போய் உட்காரலையே. மனைவியை பிரிஞ்சுட்டு போயிட்டு தான் ஞானியாக முடியும்னு மனைவியை ஒண்ணு விட்டுட்டு போலையே. என்ன கேட்டா சார், மனைவியை விட்டுட்டு போனவன் ஞானி ஆகிறது ஈஸி சார், மனைவியோடு இருந்து ஞானி ஆகிறது தான் ரொம்ப கஷ்டம். அவங்க டெய்லி நம்மளை ஞானி ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க, அது அதோட முக்கியமான விஷயம். பட் சிரமம் அது. ஏன் தெரியுங்களா, டெய்லி நமக்கு அது ஒரு லெசன் மாதிரி இருக்கும். நான் வேடிக்கைக்கு சொல்லல. மகரிஷி இல்லறத்துல இருந்தார், மனைவியரோடு இருந்தார், எல்லா விதமான மக்களோடு இருந்தார். எந்த காட்டுக்கும் போலியே. அவரு காட்டுல போய் உட்காந்து எங்கேயாவது உட்கார்ந்தாரா, கண்ணை மூடிட்டு தவம் பண்றேன்னு எங்கேயா போறாரா? காட்டுல போய் யார் தொந்தரவும் இல்லாம நீங்க ஒழுக்கமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த நாட்டின் சகல இன்னல்களுக்கு மத்தியிலும் ஞானியாக வாழ்வதுதான் ஞானத்தின் உச்சநிலை. That was the preaching given by அருட்தந்தை வேதாத்ரி. நீ பூமியிலே இருப்பா, குடும்பத்திலே இருப்பா, இந்த உலக வாழ்க்கையிலே இருப்பா, பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணப்பா, பெர்ஃபெக்ஷன் போனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. அதனால என்ன, நீ அதை ட்ரை பண்ணு, முயற்சி பண்ணு, நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும். இதுக்கோ அங்க ஓடணும் இங்க ஓடணும் அவசியம் இல்லை. தபம்னு சொன்னா கண்ணை மூடி தாடி உள்ள விட்டு ஜடாமுடி வச்சு அதெல்லாம் அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல தவம் பண்ணலாம். யார் சொல்லிக் கொடுப்பா இந்த மாதிரி இவ்வளவு சிம்பிளா இந்த யுகத்துக்கு ஏற்ற கருத்துக்களை அவ்வளவு அழகா சயின்டிபிக்கா முன்னாடி வச்சார் அருட்தந்தை வேதாத்ரி. இதுக்கு சார் சில குருமார்கள் என்ன பண்ணுவாங்க,
தான் மட்டுமே குருவா இருக்கணும், அதுக்கப்புறம் தனக்கு பின்னால் அந்த வாரிசு சரியா வராதபடி பார்த்துருவாங்க. அந்த 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 நாலேஜ் கேரி அவுட் ஆகிருந்து கொண்டு போக மாட்டாங்க. அவர் அப்படி இல்லை, சொல்லி கொடுத்தாச்சா, ஆமா, அப்புறம் அவர் பேராசிரியர், அவரும் பேராசிரியர், அவரும் பேராசிரியர், அப்படியே வாங்க பெட்டாலியனா புறப்பட்டு வாங்க, ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டே போங்க. கருத்து தான் குருவே ஒழிய நபர் குரு அல்ல, கருத்து தான் குரு. நபர்களை பற்றிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு குரு மரபிலேயே, நல்ல குரு மரபிலேயே ஒருத்தர் மோசமா வர மாட்டாரா? வருவாரு, வந்திருக்காங்க. இந்த மரபில் எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறோம் உலகத்துல. அதனால நபர்களை பிடிச்சிக்கிட்டு தொங்காதீங்க, கருத்துக்களை நீங்க பின்பற்றுவதற்கு பழகுங்க. கருத்துக்கள் தான் நமக்கு மிகச்சரியான குருவாக இருக்க முடியும் என்பதை அவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் மகரிஷி. இப்ப அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பாருங்க. நாம வழக்கமா நமக்கு சொல்லி கொடுத்த மெத்தடு, பூஜை புனஸ்காரம், விரதங்கள், அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் அவங்க சௌரியப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. நான் எதையும் விமர்சனம் பண்றதே தப்பா நினைக்காதீங்க. அது ஒரு மெத்தடு. அதுல இருக்கிறவங்க முழுக்க வேதாத்திரியத்துக்குள்ள வர முடியாது. அது ஒரு ஸ்டேஜ், தவிர்க்க முடியாதது. அப்படியே இருக்கிறவங்க இருக்கலாம். அது பக்தி யோகத்தோடு சார்ந்தது. ஆனா பக்தி யோகத்தை தாண்டி ஞான யோகம்ங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, இப்ப சொல்லட்டுமா? உங்களுக்கு எந்த கேள்வியும் பிறக்காத வரை நீங்கள் பக்தி யோகத்தை பின்பற்றலாம். எந்த கணம் சில கேள்விகள் தோன்றிவிட்டனவோ அந்த கணமே உங்களால் பக்தி யோகத்தை பின்பற்ற முடியாது. பக்தி யோகத்துல கேள்வி கேட்காம இருக்கணும். அது எப்படி, அது அப்படி ஆகுமா, இது எப்படி, இது இப்படி ஆகுமா, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா நீ பக்தி யோகத்துக்கு இருக்க முடியாது ராஜா. பக்தி யோகத்துல கேள்வி நாட் அலவுடு. ஏன் நாட் அலவுடு? ஆன்சர் இஸ் நாட் அவைலபிள். There is no answer. Just you believe. நீ நம்பு, பின்பற்றிக்க. நம்பிக்கை போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு போய் ஆன்சர் கிடையாது. சும்மா நான் வேடிக்கை சொல்ல, ஆன்சர் கிடையாது. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது என்னாச்சு, என் எங்க வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் வாத்தியார் பாடம் நடத்துவாரு. வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாரு. பாடம் நடத்தும் போது எங்க வாத்தியார் என்ன சொன்னாரு, இந்த இரண்யாட்சகன் அந்த கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது அவன் வந்து இந்த பூமியவே வந்து அப்படியே தூக்குனா, அந்த கதையெல்லாம் சொல்றாரு. இந்த கதையை பேசிட்டு இருக்கிறாரு. என் பக்கத்தில் உட்கார்ந்த பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா, திராவிடர் கழகத்து பெரிய ஒருத்தருடைய பேரன், என் கிளாஸ்ல படிக்கிறவன் கூட. அவங்க பரம்பரையில எல்லாம் ஏற்று சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால என்ன கேட்கறா, எப்படி அவரு இந்த பாருங்களேன், இந்த டேபிள் துணி எடுக்கிறதா இருந்தா இங்கேருந்து எடுக்கலாம், டேபிள் எடுக்கிறதா இருந்தா அங்கேருந்து எடுக்கலாம், இந்த ரெட் கார்பெட் எடுக்கிறதா இருந்தா அங்க நின்று இந்த ரெட் கார்பெட்டை எடுக்கலாம், எங்கேயாவது நின்னா தானே எடுக்க முடியும். இந்த உலகத்தையே தூக்குனாரு அப்படின்னு சொல்றோம்னா அவர் எங்க நின்று தூக்கிப்பாரு, எங்க நின்று அவர் தூக்குனாரு அப்படின்னு கேட்கிறான். இவன் என்ன கேட்கறான், நான் என்ன தெரியும் சொன்னேன், ஏய் நானா சொன்னேன், சொன்னவர் அந்த சௌக்கியமா உட்கார்ந்துருக்காரு, அவர் பிராணன் எடுக்காம ஏன் பிராணன் எடுக்கிறீங்க அவருக்காண்ட அப்படின்னு பாருங்க. எங்க வாத்தியார் பார்த்துட்டாரு. அவர் உடனே என்னை பார்த்து, சிவம் எந்திரி, அங்க என்ன தொண பேச்சு. ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல குணம், தன்னை தவிர வேற எவனுமே கிளாஸ்ல பேசப்படாது, துடிச்சு போயிடுவாங்க. தன்னை தவிர யாராவது கிளாஸ்ல பேசினா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. அதான் எங்க வாத்தியார் கேட்கிறாரு, சிவம் அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அரட்டை அடிக்கிறீங்க, நாங்க கஷ்டப்பட்டு பாடம் நடத்துறேன், அதை விட கஷ்டப்பட்டு நாங்க கேட்கிறோம், நாங்க கஷ்டப்பட்டு பாடம் நடத்துறேன், நீங்க என்ன அங்க அரட்டை அடிக்கிறீங்க. நான் ஒண்ணு நல்ல பையன் மாதிரி பண்ணிட்டேன். சார் இவன் ஒரு டவுட் கேட்டான் சார், இரண்யாட்சகன் அப்படி தூக்கும் போது, உலகத்தை தூக்கும் போது மாதிரி எங்க நின்று தூக்கி இருப்பான், அவங்க ஒரு கேள்வி கேட்கிறான் சார். அதுக்கு எனக்கு கேட்ட, நான் சொன்னேன், நான் முட்டாளி, எனக்கு எப்படா தெரியும், வாத்தியார் அறிவாளி, அவருக்கு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கு சார். அவருக்கு ஒரே குஷி, கேளுங்க கேள். அது இன்னொரு உலகத்தை தூக்குனது, உலகத்தை பாயா சுருட்டினான்னு வருது கதையில். இதுதான் எங்கள் வாத்தியார் சொல்ல, உலகத்தை பாயா சுருட்டினான். அவன் ரொம்ப நிதானமாக கேட்டான், சார் அதை சுருட்டினா இங்கேன்னு சுருட்டலாம், இதை சுருட்டினா அங்கேன்னு சுருட்டலாம், அதை சுருட்டினா அங்கேன்னு சுருட்டலாம், இந்த உலகத்தையே பாயா சுருட்டின போது அவன் எங்கே நின்று சுருட்டினான் சார். எங்கள் வாத்தியார் சுருண்டிட்டார். அவர் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கவே இல்லை, சுருண்டிட்டார் அவர். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், எவனோ சொன்னதை நான் உனக்கு சொன்னேன்டா, அவன்கிட்ட நான் இதை கேட்கலடா, கேட்கணும்னு எனக்கு தோணலடா, எனக்கு தெரியாதுடா. அதான உண்மையான விஷயம். அவருக்கு தெரியல. இவன் கேட்ட உடனே எங்க கிளாஸ்ல 40 பேர், அவனை தவிர 39 பேர் கொல்லுன்னு சிரிச்சிட்டோம். எங்க வாத்தியார் நெளியறது எங்களுக்கு தெரியுது, கொல்லுன்னு சிரிச்சிட்டோம். எங்க வாத்தியார் உடனே அவனை பார்த்து கேட்டார், டேய்
நேற்றுக்கு திருக்குறள் மனப்பாட பகுதி மனப்பாடம் பண்ண சொன்னேன்னு மனப்பாடம் பண்ணியா? என்ன தெரியுமா? அவரு பதில் இல்லை, இவனை இப்ப ஒடுக்கணும். திருக்குறள் மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். மனப்பாட பகுதி மனப்பாடம் பண்ண சொன்ன, மனப்பாடம் பண்ணியா அப்படின்னு. அவன் அறிவு ஜீவி, சொந்தமா சிந்திக்கிறவன், அவன் எப்படி மனப்பாடம் பண்ணுவான்? அவன் சொன்னான், இல்ல சார் திருக்குறள் மனப்பாடம் பண்ணுங்க சார். ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணிட்டு பண்றதுக்கு வழி இல்லை. கேள்வி கேட்கிறான், நாய் பெஞ்ச் மேல ஏறு, கோவத்தில் சொல்றாரு, ஏறு பெஞ்ச் மேல. அவன் பெஞ்ச் மேல ஏறும்போது ஒரு வார்த்தை சொன்னான் சார், அருமையான வார்த்தை. நமக்கு பதில் தெரியலனாலும் நாம தான் பெஞ்ச் மேல ஏறணும், இவனுக்கு பதில் தெரியலனாலும் நாம தான் பெஞ்ச் மேல ஏறணும். இது என்னடா பெரிய அநியாயம். உண்மைதானே? நமக்கு பதில் தெரியலனாலும் நாம தான் பெஞ்ச் மேல ஏறணும், இவனுக்கு தெரியலனாலும் நாம தான் பெஞ்ச் மேல. இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆளே இல்லையடா அப்படின்னா. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பக்தி யோகங்களில் சொல்லப்படுகிற கதைகளை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. You should not question it. நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணணும், அவ்வளவுதான். கொஸ்டின் உங்களுக்கு தோணிட்டா you are unfit for பக்தி யோகம். I am very clear. பக்தி யோகத்தை நான் குறை சொல்லல. You are unfit for பக்தி யோகம். You cannot question it. Faith, trust, believe, அதான் பக்தி யோகம். Faith, trust, ஓஷோ ஒரு வார்த்தை சொல்றார், I don't believe in believing. I don't believe in believing. எல்லா ரிலிஜனுமே பிலீவிங்ல தான் இன்னைக்கு உயிர் வாழுது. நீங்க எப்படி ஒரு விஷயத்தை கேள்வி கேட்க முடியும்? நான் கேட்டு பல மதங்களை பின்பற்றவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அடக்கி வாசிக்கிறேன். நான் படிக்கும் போது எனக்கு நிறைய கேள்வி வரும், நான் கேட்க மாட்டேன். மற்ற மதத்தை அவங்களை கேட்டு காயப்படுத்தக்கூடாது, அது சரியா இருக்காது. அறிவுக்கு பொருத்தமா இருக்க முடியாது. ஆனா அறிவுக்கு பொருத்தமா இல்லைன்னு சொல்லிட்டா வருத்தப்படுவாங்களா இல்லையா? பட் என்ன நான் மாத்திக்கிறேன். அப்படி நான் மாத்திக்கும் போது நான் தேடுறேன், யாராவது அறிவுபூர்வமா யோசிச்சிருக்காங்களா? இந்த கடவுள்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, படைப்புனா என்ன, உயிர்னா என்ன, ஏன் இதுல ஒரு மனிதனுடைய பிஹேவியர் மாறுபடுது, ஒரு சில பேருக்கு மட்டும் கோபம் வருது, ஒரு சில பேருக்கு வரல, இதுதான் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, முக்கியமான விஷயம் வெறும் ஃபெய்த்தையோ பிலீஃபையோ வைக்காம அறிவை மையமாக்கி கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிற வழிமுறையை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி உண்டு பண்ணுகிறார். He is ready to answer any question. அவரோட இருந்தவர்கள் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். நான் அவரை 3 தடவை சந்திச்சிருக்கேன் வாழ்க்கையில. முதல்ல ரொம்ப நான் எதேச்சியா பொள்ளாச்சி போகும்போது என்னை அழைச்சிட்டு போனாங்க. எங்கிட்ட ரொம்ப பிரியமா ஒரு கேள்வி கேட்டார், தம்பி நீ கொஞ்சம் ரெவல்யூஷனரியா பேசுவியாமே அப்படின்னாரு. ஆமான்னு, பத்திரமா இருந்துக்கோ, யாராவது எதாவது பண்ணிட்டு போறாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நான் சொன்ன, உங்களை மாதிரி இருக்க பெரியவங்க வாழ்த்து இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்க ஆசை தான் எங்களுக்கு இருக்கு இல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு. அது நல்லா. பிறகு ஒரு பர்த்டே அங்கேயே நான் பேசினேன், அந்த இடத்துலயே பேசினேன். அப்ப முன்வரிசையில் உட்கார்ந்து கேட்டார். அப்ப நான் ரொம்ப கடுமையா பேசினேன். அதாவது வேதாத்திரியம் சொல்லப்படுகிற நெறிமுறையின்படி நீங்க மனவளக்கலை மன்றத்துக்கு வந்துட்டாப்புல வேதாத்திரியனுடைய வழிமுறைப்படி வாழ முடியாது. அவர் வீடு கட்டி வாடகை கொடுக்கூடாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு பேர் அவுட்டு? வீடு கட்டி வாடகை கொடுக்கூடாதுன்றார். நீ குடியிருக்கிறதுக்கு வீடு கட்டிக்கிற இரு, நீ வீடு கட்டி வாடகை கூட்டு அல்லது காசு வாங்கினாலே நீ இந்த பிரபஞ்சத்தில் தப்பு பண்றேங்கிற. ஃபாலோ பண்ண முடியுமா? நான் இதை கேட்ட உடனே சிரிச்சாரு. அப்புறம் முடிஞ்ச உடனே மேல வர சொன்னாரு, ஐயா நீ ரொம்ப போல்டா பேசுறீங்க ஐயா, நல்ல உண்மைகளை பட்டவர்த்தனமா உடைச்சு சொல்றீங்க, நானே நினைக்கிற அளவுக்கு 100% பண்ண முடியலைங்கய்யா, நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அவருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா துணிச்சலா கேட்குறீங்க, கேளுங்க அப்படின்னு. எது சொல்ல வரேன், நாம அவருடைய வழிமுறையவே அவர் மன்றத்துல வந்துட்டா கூட ஃபாலோ பண்ண முடியாம கஷ்டப்படுறவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்னா அவர் அவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவ்வளவு கிளாரிட்டி இன் திங்கிங், அவர் ரூல் ஃப்ரேம் பண்றது அது மாதிரி இருக்கு. மோர் சயின்டிபிக். இப்ப நான் ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்றேன். மற்ற ரிலிஜனுக்கும் வேதாத்திரியத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. நாம மற்ற ரிலிஜன்ல தெய்வம்ங்கிறது அசம்ஷன். They assume a God, they believe a God, then they are ready to start prayer. You have to do that. இதான் மற்ற ரிலிஜன்ல இருக்கிற விஷயம். ஆனா மகரிஷி என்ன சொல்றார், அறிவும் ஆற்றலுமான பெருவெளியே தெய்வம். It is abstract, totally abstract. அறிவும் ஆற்றலுமான பெருவெளி அதுதான் தெய்வம். நம்ம இந்திய சித்தர்களுக்கு அதுதான் கோட்பாடு. அதுல எப்படி படைப்பு நிகழும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். பெருவெளி ஒன்றே சுயம், பெருவெளி ஒன்றே சுயம்,
சுயத்திற்கு பல பல பெயர்கள் உண்டு. சரி, அதுல கிரியேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, பெருவெளியின் தன் இறுக்கமே அது அப்படியே ஒரு பிசையுது. நம்ம குடல் சில சமயத்தில் உள்ள பிசையுது இல்ல, அது மாதிரி பெருவெளி தன்னை பிசைஞ்சுக்குது. பெருவெளியின் தன்னிருக்கமே அதன் எழுச்சிக்கு முழுமுதற் காரணம். இந்த மாதிரி ரிலிஜனை மோர் சயின்டிபிக்கா வேற யார் சொல்ல முடியும்? பிசிக்ஸ், மெட்டாபிசிக்ஸ் இதுலெல்லாம் உள்ள போய் நீங்க சயின்ஸ்ல தேடி பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி வெவ்வேறு சயின்டிஸ்ட்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சவங்களே இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பெருவெளியின் இறுக்கமே தன்னிருக்கமே அதன் எழுச்சிக்கு காரணம். பெருவெளியின் ஒரு சின்னம் சிறு பின்னம் வெளியின் தன்னிருக்கத்தால் சுழற்சி அடைய அந்த பின்னம் துகளாகிறது. பெருவெளியிலான துகள் பெருவெளியில் நகரவும் செய்கிறது. இத்துகள்களின் கூட்டுதான் விண் முதல் மண் வரை உள்ள பஞ்ச பௌதீகங்கள். 5 பௌதீக விஷயங்களும் அந்த பெரும் துகள், அந்த இறுக்கத்தினால ஏற்பட்ட அந்த துகள் அப்படிங்கிறார். இது மாதிரி நம்ம எந்த ரிலிஜன்ல கேட்டுக்கிறோம்? உங்களுக்கு ஒரு பிரேயர் சொல்லி கொடுப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு அச்சர மந்திரம் சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு அதே லாங்குவேஜ்ல சொல்லு அப்படிம்பாங்க. அராப்ல சொன்னாதான், உருதுல சொன்னாதான் இஸ்லாமியர்கள் நம்புவாங்க, லத்தீன்ல சொன்னாதான், கிரேக்கத்துல சொன்னாதான்னு கிறிஸ்துவர்கள் நம்புவாங்க, சமஸ்கிருதத்துல சொன்னாதான் இந்துக்கள்ல சில பேர் நம்புவாங்க. ஏதையும் அப்படியே தள்ளி வச்சுட்டு இட் இஸ் மோர் சயின்டிபிக். இது எப்படி கிரியேஷன் நிகழுது அப்படின்னு இப்ப நான் சொல்றத சில பேர் தான் புரிஞ்சுக்க முடியும். கிரியேட்டர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் மதங்கள் சண்டை போடுகின்றன. கிரியேட்டர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் மதங்கள் சண்டை போடுகின்றன. கிரியேஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா மத சண்டைகள் நின்று விடுகின்றன. இந்த கிரியேஷன் எப்படி நடக்குது? கிரியேட்டிவிட்டினால, படைப்பு திறன். கிரியேஷன் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா மத சண்டைகளுக்கு இடம் இல்லை. இப்போ மனிதர்கள் எதுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க? இப்ப பாவ புண்ணியம், அது மூலமா சொர்க்க நரகம், அப்புறம் மோட்சம், இப்படி நிறைய விஷயங்களை பத்தி பயப்படுறாங்க. இதெல்லாம் நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட செய்திகள். கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பா அப்படின்னா இருக்க மாட்டான். நம்ம இந்த பாரு தப்பு பண்ணா நரகத்துக்கு போடுவிட அப்படின்னா, நரகத்துல பயங்கரமா நெருப்பு எரியும். ஆமா, மெட்ராஸ்ல எரியறதை விடவா அதிகமா எரியும். நரகத்துல நெருப்பு எரியும், நரகத்துல நெருப்பு எரியும் அப்படின்னா அதெல்லாம் அந்த நம்முடைய சின்ன நமக்குள்ள ஒரு குழந்தை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அம்புலி மாமாவுக்கு சண்டை போடுற தாத்தா உண்டா இல்லையா? கார்ட்டூன் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற பாட்டி உண்டா இல்லையா? இப்ப என்ன 84 வயசு, கார்ட்டூன் பார்க்கிற வயசா? அதுவும் பேரண்ட் புடுங்கி அந்த கார்ட்டூன் இப்படி பார்த்து அதுல சந்தோஷம் அடைகிறமா இல்லையா? இப்ப நான் சொல்ல போற வார்த்தை ரொம்ப கடுமையானது. உடல் அளவில் நீங்கள் என்ன வளர்ச்சி பெற்றாலும் பிறப்பின் போது உள்ளிருந்த குழந்தைத்தன்மை என்பது அப்படியே நீடிக்கிறது. இட் நெவர் டைஸ். சயின்ஸ் எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன். 7 வயசுல உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 14 வயசுல ஒரு விதமான அறிவு சேகரிக்கிறீங்கன்னு வச்சுங்க. பாருங்க, 7 வயசு மேல இப்படி மூடிக்கும். அப்புறம் 20-21 வயசுல ஒரு அறிவு சேகரிக்கிறீங்க அடுத்தாப்புல, அது அதுக்கு மேல இப்படி மூடிக்கும். லேயர் லேயர் லேயரா தான் இருக்குமே ஒழிய இந்த 7 வயசு பிலீஃபும் 7 வயசு எண்ணமும் அழியவே அழியாது. அதை எரைஸ் பண்ண நமக்கு தெரியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு டேப்னு ஒரு காலத்துல இருந்தது, ரிப்பன் டேப். அதை அழிச்சிட்டு அடுத்த பாட்டு எடுக்கலாம். ஒரு ரிப்பன் போகுது, அதுல நீங்க அடுத்த பாட்டு எடுத்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா பழைய பாட்டு அழிஞ்சு போயிடும். அடக்கடவுளே, பழைய பாட்டும் அப்படியே இருக்கும், புதுசா ஒரு பாட்டு ரெக்கார்ட் ஆகும். மனுஷன் கேட்க முடியுமா? எங்க அப்பா ஆல் இந்தியா ரேடியோல வேலை பார்த்தவர். அவரு அந்த காலத்து ரேடியோல 2 ஸ்டேஷன் சமயத்துல ஒன்னா வந்துடும். இந்த வேவலந்து காத்துல 2 ஸ்டேஷன் ஒன்னா வந்துடும். அப்போ ஒரு சம்பவம் சொல்வாரு. குழந்தை வளர்ப்பது எப்படின்னு ஒரு ஸ்டேஷன்ல போகுது, ஊருகா போடுவது எப்படின்னு இன்னொரு ஸ்டேஷன்ல போகுது. குழந்தை குளிப்பாட்டின்னு அதுல போய் அரிவாள் மனையில் வைத்து நறுக்கி கேட்கிறோம். பிறகு மிளகாய் பொடி தூவி அதுல பவுடர் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவன் மிளகாய் பொடி தூவுறத சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு கற்பனை சொன்னேன். நீங்க 7 வயசு பிலீஃப், 14 வயசு அறிவு, 21 வயசு, சோ we are confused தெரியுமா? இப்போ நம்ம முதுமையில ஏதாவது ஒரு லேயர் நழுவிடும்.
அப்ப எந்த லேயர் அவைலபிளோ அதுதான் சாகிற போது பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா? சில பேர் படிக்கையில சாகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கோமதி வந்துட்டாளான்னு கேட்பாங்க. அது 8 வயசு அறிவு. அவங்களுடைய பாக்கி லேயர்லாம் எரைஸ் ஆயிடுச்சு. அந்த 7 வயசு லேயர் மட்டும் தான் இப்ப இருக்கு. பாக்கி லேயர் நழுவிடுச்சு. அவங்க அதை பேசிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இது பெரிய சிக்கல். அப்ப நாமே நமக்கு ஒவ்வாத விஷயங்களை அழிக்கணும். நீங்க எதை வச்சு அழிப்பீங்க? எரைசிங் ரப்பர் எது? எரைசிங் ரப்பர் எது? உங்களுக்கு தவம் என்று ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் எரைசிங் ரப்பர். ஒரு தப்பான விஷயத்தை மனசுல இருந்து அழிக்கிறதுக்கான ரப்பர். இப்ப சில பேருக்கு தவறு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சா கூட காமம் துன்புறுத்துறவங்க இல்லையா? தவறு பண்ணக்கூடாதுன்னு நல்ல தெளிவா தெரியும். திருவள்ளுவர் எழுதுறாரு, ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்து தான் அடங்கா பேதையில் பேதையார் இல். எல்லாருக்கும் சொல்றாங்க, அப்புறம் பார்த்தா பேதையில் பேதையார். அவங்கள பத்தி ஒரு சீடி வருது. என்ன பண்றது? அப்ப நம்ம என்ன பண்றது? இவ்வளவு படிச்சு இவ்வளவு ஞானம் சொல்லி சரிக்கு கீழே விழுந்தவன் எவ்வளவு பேர் இருக்கிறார்? ஐயோ கடவுளே, எவ்வளவு பேர் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணணும்? அதை அந்த லேயர்ல இருந்து அழிக்கணும். அவர் இன்னும் ரிவர்ஸ்ல போறாரு. அது பயங்கரம். நீங்க முறையா வேதாத்திரிய பயிற்சிகளை ஒழுங்கா செய்தீர்கள்னா அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னா, கருப்பதிவு. நாம தாயாருடைய கர்ப்பத்துல இருந்த போது நமக்கு தெரியவே தெரியாது, என்னென்ன பதிச்சுதுங்கிறதே நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க முடியாது. ஆனா பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? அதுதான் நம்மளை ஆட்டி வைக்குது. தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை. நாம் பாருங்க, நமக்கு திடீர்னு ஒரு கோபம் வருது, திடீர்னு ஒரு ஆத்திரம் வருது, இல்ல திடீர்னு தவறான ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் அம்மாவுடைய கருவுல நாம இருந்த போது அம்மா மனசுல ஓடுன எண்ணங்கள் இருக்குல்ல, அது அப்படியே நேரா வந்து இங்க சிப்பு சிப்பு சிப்பா அப்படியே டப்பு 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 டப்புன்னு ஒட்டிக்கும். இதை நீங்க எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க? நமக்குள்ள இப்படி ஒரு சிப்பு இருக்கு, அது இந்த வேலையை செய்ய தூண்டுது, அதனால நம்ம இந்த காரியத்தை பண்றோம். தெரியாது. அகத்தாய்வு பண்ணி நீங்க அந்த தவ பயிற்சிகளை மேற்கொண்டு அந்த குண்டலினிய சிரசுக்கு கொண்டு போகிற துரியம் துரியாதீத பயிற்சியில மேற்கொள்ள உங்களுடைய கருவில் பதிந்த பதிவுகள் மெல்ல மெல்ல அது அப்படியே அந்த எண்ணங்கள் காற்றுல அப்படியே உலர்ந்து வெளியே போக தொடங்கும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? வேற மதங்கள் இருக்கா? வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் இருக்கா? யோசிங்க. உங்களை ட்ரெயின் பண்ணி அந்த லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இன்னைக்கு யார் உங்களுக்கு அவைலபிள்? சரி, அப்படி இன்ஸ்டிடியூஷன் வேற இடத்துல இருக்காங்க. இருக்கு. 3000 ரூபாய், 8000 ரூபாய், 10000 ரூபாய், 30000 ரூபாய், எத்தனை வச்சிருக்காங்க ரேஞ்சு? எவ்வளவு சிம்பிளா வந்து மனவள கலைமன்றத்தில் சார்ஜஸ் வச்சிருக்காங்க. வேற இடத்துல போய் பாருங்க. ஈவன் ஓஷோவே நான் ரெஃபர் பண்ணல. ஓஷோ ஆசிரமத்தில் போய் நீங்க படிக்கணும்னா 3 லட்சம், 30,000, 40,000 எல்லாம் இருக்கு. நிறைய பணம் கட்டி அதை படிக்கணும். பட் ரொம்ப எளிமையா அதை மக்களுக்கு பரவணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த பெருமை மகரிஷிக்கு. இதுக்கு பெரிய காஸ்ட்லியா வச்சு அந்த இன்ஸ்டிடியூஷன் தன்னைத்தானே சப்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ திருவான்மியூர்ல ஒரு மனவள கலைமன்றம்னு உருவாங்க. அவங்க போய் யார்ட்டையும் கையேந்த கூடாது. அவங்க ரன் பண்றதுக்கு வேண்டிய அளவுக்கு ஃபீஸ் வரணும், பணம் வரணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து மக்கள்கிட்ட அப்படியே இந்த அப்படியே கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா அது சரியா இருக்காது. அதனால எளிய ஒரு தொகை, அதாவது தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு வாங்கினா போதும். இப்படி நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? மகரிஷியோட பெருந்தன்மை இல்லையா? புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்ல பாருங்க, குண்டலின்னா என்ன, குண்டலினியை மேல கொண்டு போறதுன்னா என்ன, துரியத்துக்கு போனா என்ன. நீங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க இட் இஸ் பியூர் இமேஜினேஷன். அப்படி கிடையாது. அதனுடைய பேஸ் புரிஞ்சுக்கங்க. தாயும் தந்தையும் இணைகிற போது அப்பாட்டேந்து ஒரு ஃபோர்ஸ், அம்மாட்டேந்து ஒரு ஃபோர்ஸ் வருது இல்ல, அதை ரெண்டு சுழிச்சுக்கிட்டு ஒன்னு அப்படி சுழட்டி அது ஒரு வளையமா மாறும். ரெண்டு பேர்ட்டேந்து புறப்பட்ட அந்த ஃபோர்ஸ் தான் குண்டலினி. அது முதல்ல நாபில இருந்து அப்புறமா குதத்துக்கு கீழே போயிடும். முதல்ல நாபில தான் இருக்கும், ஏன்னா குழந்தை ஃபார்மேஷன் நாபி. அதுல இருந்து மெல்ல இறங்கி 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 அது கீழே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய வெளியில வந்து பிறக்கிறோம். பிறந்து வாழ ஆரம்பிக்கிற போது மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் தான் நம்மளை ஆட்டி வைக்கும். மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் என்ன பண்ணும்? ரெண்டே வேலை தான். ஷட்டில் சர்வீஸ் மாதிரி பஸ். மூலாதாரம் சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம் மூலாதாரம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம் மூலம். என்ன திங்கணும், உள்ளங்கத்துக்கணும். சாரி, இவன் பிறந்ததே எதுக்குன்னு தெரியல.
இதுல இவனை மாதிரி ஒண்ணு பெத்துக்கணுமா, என் கை மாதிரியே இல்லை அப்படின்பா. உன்னையே தாங்க முடியல, இன்னும் ஒன்ன மாதிரி இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி இந்த உலகத்துல எப்படா. சில பேர் சொல்லுவான் அப்படியே அந்த குடமிளகா மூக்கு அப்படியே இல்லை பாருங்க, குடமிளகா மூக்க பஜ்ஜி தான் போடுறோம். தன்னை மாதிரி அந்த குழந்தை இருக்கிறத அவன் விரும்புறான். சரி, எதுக்காக குலத்துக்கு? ஐயோ நான் கேட்கறத தப்பா நினைக்காதீங்க, நம்ம ஏன் இருக்கிறோம்னே தெரியாம நாம ஏன் பிழைக்கத்துக்கணும்? விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யோசிக்க கூட நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது, தெரியுமா? இது நேச்சருடைய படைப்பு. அப்படி என்ன, ஒரு பள்ளி 10 பள்ளியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் போகும். நல்லி 4 பிரான்ச் வச்சா பரவாயில்ல, பள்ளி 4 பிரான்ச் வைக்கும். எதுக்கு வைக்குது பள்ளி 4 பிரான்ச்? 4 ஃபேமிலி கொண்டு போனோம், இங்க ஒண்ணு வைக்கும், அந்த பக்கம் ஒண்ணு கொண்டு வைக்கும், அந்த பக்கம் ஒண்ணு வைக்கும். இதெல்லாம் பெரிய படைப்பு. நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியம். இட் இஸ் புரோகிராம்டு. உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் யாரும் சொல்லி வரல. இயல்பான லஸ்ட் இருக்கும், இயல்பான காம எழுச்சி இருக்கும், இயல்பான உடலுறவு இருக்கும், இயல்பா ஒரு குழந்தை பிறந்துடும், குழந்தை மேல ஒரு அஃபெக்ஷன் வந்துடும். அதுக்காகவே உயிரை விட்டுட்டு உட்காந்துருப்போம் பைத்தியக்காரத்தனமா. கடைசியில எல்லாருக்கும் டாட்டா காட்டி அமெரிக்காவுக்கு போய் உட்கார போகுது. உங்களை அங்கேருந்து போன்ல கேட்கும், அம்மா உடம்பு சரியில்லையாம்மா, நம்ம அதுலயே குளிந்துருவோம். உடம்பு நல்லா பார்த்துக்குமா, சரிப்பா பார்த்துக்கணுமா, எதுக்கு மருந்து சாப்பிடு, டாக்டரை போய் பாரு. அப்புறம் அந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் கேட்டனே அதை கொடுத்து விடுவியா? நாளைக்கு என் ஃப்ரெண்டு அமெரிக்காவுக்கு வர்றா, அவ மெட்ராஸ் ஏர்போர்ட்ல வரா, நீயும் அப்பாவும் அதை எடுத்துக்கிட்டு போய் ஏர்போர்ட்ல அது எலுமிச்சங்காய ஹேண்ட் லக்கேஜில் வச்சு அலோவ் பண்ண மாட்டான். அதனால அவங்க செக்இன் பேக்கேஜில் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ கொண்டு போய் கொடுத்துட்டு முதல்லயே கொடுத்துட்டு வந்துடுறியா? எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, அம்மா மறந்துடாம எலுமிச்சங்காய், நீ உன் கையில எலுமிச்சங்காய் ஊறுகாவ, அந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே இருக்க. சரி பாக்குற, எனக்கு புரியவே இல்லை. இது எவ்வளவு பைத்தியக்காரத்தம், எவ்வளவு பைத்தியக்காரத்தம் சார். நான் ஒரு அழகாக ஒரு கட்டுரை படித்தேன், பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒரு ஆர்டிகல் படித்தேன். நம்மளை பார்த்து அப்ளிகேஷனில் கேட்குறான் பார்த்தீங்களா, பெர்மனன்ட் அட்ரஸ்னு. அதோட முட்டாள்தனமான வார்த்தையே கிடையாது. யாருமே பெர்மனன்ட் இல்லை, அட்ரஸும் பெர்மனன்ட் இல்லை, பூமியும் பெர்மனன்ட் இல்லை, கேட்கிறவனும் பெர்மனன்ட் இல்லை, பதில் சொல்றவனும் பெர்மனன்ட் இல்லை. கோமாளித்தனமா கேட்கிறான் பெர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறான். கஷ்டப்பட்டு அதை கொடுத்தாலும் ஆதார் செல்லாதுன்றான். பயங்கர காமெடி. பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ். அப்புறம் வீடு கட்டும் போது இவருக்கு ஒரு ரூமா, அப்புறம் இவர் பையனுக்கு ஒரு ரூமா, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்தா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு ரூமா. ஒரு பையன் வரப்போறது இல்லை. கிழவியே அங்கேயே உட்காந்து ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்க போறோம் கட்சி வரைக்கும். பையனும் வரமாட்டான், மருமகளும் வரமாட்டான், மகளும் வரமாட்டான். அவ்வளவுதான் வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சுக்கங்களேன். நம்ம முற்றாள்தனமா பல காரியம் பண்றோமே, ஏன் பண்றோம் அப்படிங்கறத என்னைக்காவது யோசிச்சோமா? யோசிக்கிறதுக்கு பேரு தான் தவம்னு பேர், தெரியுமா? உள்ள இருந்து கொஸ்டின் வரும். இந்த செயல் செய்யறமே ஏன் செய்யறோம்? திட்டணுமே ஏன் திட்டுறோம்? கெட்ட வார்த்தை சொன்னமே ஏன் கெட்ட வார்த்தை சொன்னோம்? தூக்கி எறிஞ்சோமே கண்ணாடியை ஏன் தூக்கி எறிஞ்சோம்? சார், ஒரு ஜென் மாஸ்டர் ஞானி உட்கார்ந்து இருக்காரு, ஜென் மாஸ்டர். அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றான், ரொம்ப அவசரமா வரான். சடக்கு செருப்பு கழட்டி விட்டான், 2 செருப்பு கழட்டி விட்டான். சும்மா அந்த கதவை அடிச்சுக்கிட்டு அங்கேயிருந்து ஓடியாருந்தான் உள்ள. இவர் கேட்டாரு, என்ன எதுக்கு இப்படி ஓடி வர? இல்ல, யூ ஆர் எ ரியலைஸ்டு சோல்னு சொன்னாங்க, எனக்கு ஞானத்தை நீங்க போதிக்கணும், தயவு செய்து வை காண்ட் யூ டீச் மீ ஞானம். முதல்ல போய் அந்த செருப்பு கிட்ட மன்னிப்பு கேட்டுவாங்க. அது அக்ரிணை, அது அக்ரிணை. அதுக்கிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்கறது? நீ அதை எரியிற போது மட்டும் கோபத்தில் எரிஞ்ச போது அது உயர்தனை மாதிரி தானே எரிஞ்ச, ஹேண்டில் பண்ண, எரிச்சல் தள்ளி விட்ட, போ மன்னிப்பு கேட்டு போ. அவன் சரி, இந்த சாமியார் நட்டுக்க சாமியார் இருக்க என்ன பண்றது, வந்துட்டோம். போனான், செருப்பு கிட்ட போனான், ஒரு செகண்ட் அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டு மெதுவாக மன்னிப்பு கேட்டான். ஒரு செகண்ட் அந்த ரியலைசேஷன் உள்ள வந்தது. கேட்டுட்டு அங்கேருந்து குரு கிட்ட வந்தான். இப்போ என்னன்னா, ஞானம் அடைந்து விட்டேன், விடைபெறுகிறேன். ஏன்? எல்லா உயிரையுமே எப்படி நடத்தணுங்கிற உணர்வு வந்தாச்சுன்னா அதை விட வேற என்ன வேணும்? ஒரு அக்ரிணை பொருளை கூட காயப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒரு அக்ரிணை பொருளை கூட காயப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம எவ்வளவு தூரத்துக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழறோம், மன அமைதி, உடல் அமைதி, இதோடு கூடிய வாழ்க்கை வாழறோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டாமா? அந்த கண்ணாடி தான் உங்களுக்கு கிளாஸஸ்.
அகத்தாய்வு, சினம் தவிர்த்தல் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சினம் எப்படி வருது, அதை எப்படி தவிர்க்கிறது, அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது, எல்லாமும் பயிற்சியில கிளாஸ் வரும். இந்த குண்டலி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகாங்கிறது மட்டும் வெளியில இதா இருக்கு, ப்ராபகேட் ஆயிருக்கு. எஸ்கேஒய் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. அதாவது ஸ்ட்ரெயிட்டா ஓஷா கேட்கிறார், அது என்ன ஆர்ஹெச்பி மோட்டர் போட்டு கீழே மூலாதாரத்துல இருந்து சிரசு வரைக்கும் மேல அப்படியே அந்த பவரை எடுத்துட முடியுமா? அதான் குண்டலினி மேல போகுதுன்னு அர்த்தமா? இல்ல, அந்த 2 சக்கராசுடைய ஆக்டிவிட்டி மட்டுமே நம்ம லைஃபா. எது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். சில பேர் பார்த்தீங்களா, எந்த ஊருக்கு போனாலும் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஐட்டம் சொல்லுவோம். மதுரை போகிறேன், சௌராஷ்டிரா தெருவில் ஒரு சங்கு உள்ளே போகுது. அங்கே ஒரு கடை, ஒரு பாட்டி ஒரு கடை வச்சு, ஐயோ அது மாதிரி தவளை வடை கிடைக்கும், அது மீன் போடணும். நான் மதுரையே போகிறேன். வேற என்ன போறீங்க? கும்பகோணத்தில் ராயர் காஃபி ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. ஐயோ அதுல காஃபி மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ஐயோ 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 அதுதான் காஃபி, அதுக்கு மேல ஒண்ணுமே ஏண்டா. எந்த ஊர் போனாலும் ஒன்று சொல்லுவியா, அவனுடைய டேஸ்ட் எங்க போனாலும் உணவு தான் தேடுவான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உணவை தேடி அதையே குறிச்சு வச்சிருப்பான். மூலாதாரம். சுவாதிஷ்டானம்னா என்ன பொருள் தெரியுமா? அதிஷ்டானம். நீ எங்கு நிலை கொண்டாயோ அந்த இடத்துக்கு பேர் அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா அது நிலை கொண்ட இடம். அதிஷ்டானம் நாபி, சுவாதிஷ்டானம். மணிப்பூரகம், மணிப்பூரகம், விசுப்தி. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொன்றும் ஒரு கணக்கு இருக்கு. நீங்க வெறும் செயற்கையா அதை அங்கங்க கற்பனை பண்ணிட்டு போறோங்கிறது பெருசு இல்லை. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்க குண்டலினி எந்த இடத்துல நிக்குதோ அதுக்கேற்ற பிஹேவியர் உங்களுக்கு இருக்கும். அதுக்கேற்ற பிஹேவியர் உங்களுக்கு இருக்கும். எப்படி கேளுங்க, உங்களுடைய ஹிருதய ஸ்தானத்துல குண்டலினி வந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் அன்பாவும் கருணையாவும் இருப்பீங்க. ஜீசஸ் உடைய படம் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சுக்கு நேராக தான் முத்திரை பிடிச்சிருப்பாரு. எல்லாத்தையும் லவ் ஆல், அதான் அவருடைய மெசேஜ். ஸோ இருதய ஸ்தானத்தில் குண்டலியை நிறுத்திக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். என்னமோ தவறு பண்ணா அவங்க அறியாமல் பண்ணிட்டு போனா அதை போய் நம்ம ஏன் பெருசாக எடுத்துக்கணும்? சில பேர் அது மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியம். எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவங்க அவமானம் ஆக மாட்டாங்க. எல்லா மதத்துலையும் இருப்பாங்க. அது வந்து குறிப்பிட்ட ஒரு ரிலீஜன்ல தான் இருப்பாங்கன்னு கிடையாது சார். வேதாந்த தேசிகர்னு ஒரு மகான் சார், வைஷ்ணவத்துல அவரை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி வாசல்ல செருப்பு தோரணம் கட்டினார் சார். செருப்புல தோரணம் கட்டி, மாவில தோரணம் கட்டுற மாதிரி செருப்புல தோரணம் கட்டி அவர் வீட்டு வாசல்ல வச்சான். அவர் வெளியே வரும்போது மண்டையில இடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல. அவர் பாருங்க, வெளியே வரும்போது அது மேல படுறாப்புல இருந்ததை எப்படி பார்த்துட்டு இப்படி கும்பிட்டுட்டு வெளியே வந்தார். என்னன்னா, எத்தனையோ பாகவதர்களுடைய திருவடியை பார்க்கிற புண்ணியம். பகவானுடைய அடியார்கள் பாகவதர்கள், அவங்க திருவடியை பார்க்கிற புண்ணியம் நினைச்சு பார்ப்பீங்களா? ராமானுஜர் திருப்பதிக்கு போறாரு. ராமானுஜர் திருப்பதி மலைக்கு தரிசனத்துக்கு போகும்போது அவங்களுடைய மாமா திருமலை நம்பின்னு பேரு, ராமானுஜருடைய தாய் மாமா. அவர் திருப்பதியில மேல இருக்காரு. அவரு ராமானுஜரை விட பெரியவர், ஏன்னா தாய் மாமா வயசுல பெரியவர், ராமானுஜர் வயசுல சின்னவர். இவரை வரவேற்கிறதுக்கு அந்த மலையிலேருந்து மேலேருந்து இறங்கி வர்றாரு திருமலை நம்பிகள். வட்டப்பாறை அப்படிங்கிற இடத்துல 2 பேர் சந்திக்கிறாங்க. அப்ப ராமானுஜர் பதறிட்டார். என்ன சொன்னாரு? அவர் மாமா இல்லையா, வயசுல பெரியவர் இல்லையா? ஏங்க, நான் சாதாரணமான ஒரு ஆளு, என்னை சின்னவன், என்னை வரவேற்கிறதுக்கு நீங்க வரலாமா? வரவேற்கிறதுக்கு நினைச்சா கூட மடத்துல இருந்து ஒரு சின்ன பையன் யாராவது ஒருத்தனை அனுப்பக்கூடாதா? நீங்க என்ன தாய் மாமா வயசுல பெரியவர், மரபுல பெரியவர், நீங்க வரலாமான்னு ராமானுஜர் அப்படியே தவிக்கிறார். திருமலை நம்பிகள் பதில் என்ன தெரியுமோ? மடத்தை விட்டு வெளியில் வந்தோம், யாரேனும் சின்ன பயல் அகப்படுவானா என்று 4 திக்கும் பார்த்தோம். நம்மை விட சின்ன பயல் யாரும் அங்கு இல்லாததால் நானே வந்தோம். எங்க திருப்பதியே இல்லைன்றார். என்னை விட சின்ன பையன் திருப்பதி முழுக்க இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஊர்லயே நான் தான் சின்ன ஆளுங்கிறார். நம்ப சொல்லுவான், நான் யார் தெரியுமா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரமணர் படாத மாதிரி போட்டாருங்க. இவன் சொல்றான், நான் யார் தெரியுமா அப்படின்னு. உனக்கும் தெரியாது, உங்க அப்பனுக்கும் தெரியாது. இன்னும் நான் யாரு தெரியுமா உனக்கு? நான் யாரு கண்டுபிடிச்சா? எவ்வளவு பெரிய விஷயம், டாஸ்க் அது. அகங்காரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இருதய ஸ்தானத்துல கொண்டு போய்
அதை பொறுத்து கொண்டுட்டா குண்டலினி அந்த லெவல் வரைக்கும் ரைஸ் ஆகி அது நிற்கிது அப்படின்னா அவங்க ரொம்ப கருணையோடு இருப்பாங்க, யாருக்கும் இறக்கமா இருப்பாங்க. they love all. என்ன வேணும், நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, what can I do for you? யாரும் திட்டிட்டு போறாங்கப்பா சார். நம்ம டிராஃபிக்ல போறோம், நம்ம வண்டி இன்னொரு வண்டியோட மோதுற மாதிரி இன்னொருத்தவங்க தான் இடிக்க போறான், அப்படியே ஒன்று சில பேர் கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுவாங்க. சில பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க, விடப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு டிரைவர் டாக்ஸி டிரைவர் டாக்ஸி ஓட்டுறாரு, ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் போறாரு, அப்ப வேகமா ஓட்டிட்டு போகும்போது அது மாதிரி ஒருத்தன் குப்பலாரி ஏத்தாப்புல வந்தவன் அப்படி மோதுற மாதிரி வந்தான், அவன் தான் மோதுற மாதிரி வந்தான். அதான் இந்த நாட்டுல பெரிய ஆச்சரியம், அவன் மோதுற மாதிரி வந்து நம்மள கெட்டவா சொல்லி திட்டுவான். நாம ஒழுங்கா போயிருப்போம், லெஃப்ட்ல கரெக்டா போயிட்டு இருப்போம், அவன் என்னமோ ஒரு பண்ணி மோதுற மாதிரி வந்துட்டு கெட்டவா சொல்லி திட்டுறான். அப்ப இந்த டாக்ஸில உட்கார்ந்து இருந்தவர் டிரைவரை பார்த்து கேட்டார், ஏன்பா நாம லெஃப்ட்ல கரெக்டா தானேப்பா போனோம், அவன் தானேப்பா ராங் சைடு வந்தான், அவன் உன்னை இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறிய. அவன் சொன்னான் பாருங்க, அவன் குப்பை நிறைய வச்சிருக்கான், இப்ப அத்தனையும் நம்ம மேல போட்டான்னு வச்சுங்க, இதை தூக்கிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம போகணுமா? மனசுல சொல்ற, மனசுல நமக்கு என்ன வந்தது, அவங்ககிட்ட இருக்கிற குப்பையை நம்ம மேல போடலான்னு பார்த்தா நம்ம பாட்டுக்கு ஒதுக்கிட்டு போயிட வேண்டியது தானே, நமக்கு எதுக்கு அது தேவையில்லாதது. இதுதான் வாழ்க்கை. அவங்க யாருன்னா அவங்களுக்கு குண்டலினி. நீ கிளாஸுக்கு போனியா போலையான்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா உனக்கு அது ஹிருதய ஸ்தானத்துக்கு குண்டலினி வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கிளாஸுக்கு போறது மூலமா நம்ம ஒரு ட்ரைனிங் அடையிறோம், கிளாஸுக்கு போகாமையே முக்தி அடைந்தவர்களும் உண்டு, புரிஞ்சுக்கணும். அவங்க அவங்களுடைய இயல்புல தேடி அதை அடைவார்கள், அவங்களுக்கு அது வாய்க்கும், அந்த ஜென்மத்துல அது இயல்பிலேயே வாய்க்கும். இல்ல அவங்க அவங்களுடைய அந்த டிராவல்ல அவங்க அதை போய் ரீச் பண்ணுவாங்க. அதனால நம்ம கிளாஸுக்கு வரலன்னா நிறைய சாமியார்கள் பின்னாடி போறவங்க நான் பார்த்துக்கிறேன். நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணி நம்ம சாமியார்ட்ட படிக்கலன்னா அவங்களுக்கு எதுவுமே வராதுன்னு அசட்டுத்தனமா பேசுவாங்க. நாட் அட் ஆல் நெசசரி. உங்க சாமியாருக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட 100 மடங்கு தெரிஞ்சு அவ சாமியார் ஆகாம உட்கார்ந்துருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும்? சோ அந்த ஈகோவும் தப்பு. உங்களுக்கு இங்க சொல்லி கொடுக்குறாங்க, கத்துக்க விரும்புறவங்க கத்துக்கணும், கிளாஸ் மிஸ் பண்ணாம கத்துக்கிட்டு அதை திரும்ப லைஃப்ல கொண்டு வாங்க, அதை அடாப்ட் பண்ணுங்க, அதை பின்பற்றுங்க, அதன் மூலமா வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நம்ம பொதுவா ரிச்சுவல்ஸுக்கு தான் அதிக மரியாதை கொடுக்குறோம். ரிலிஜன்ல ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுல ரிச்சுவல்ஸுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். மகரிஷி வெரி ரெவல்யூஷனரி, ஏ ரிபல், ரெவல்யூஷனரி மகரி. எப்படி அவர் வச்சுட்டார், கோயில தேர் திருவிழாலாம் வேண்டியது இல்லைன்ட்டு. என்னத்துக்கு திருவிழா, இந்த குழந்தைய திருவிழா வச்சு விளையாடிட்டு இருக்கிறதுக்கு, அப்புறம் சாமிக்கு படைக்கணும்னா அதுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை, நீ என்ன போய் படைக்கிற அப்படின்னு. இதெல்லாம் அவருடைய ரெவல்யூஷனரி ஐடியாஸ். இதெல்லாம் நீங்க ரீச் ஆகிறதுக்குனா லேட் ஆகலாம். ஒன்று மறந்துடாதீங்க, போல்டா எக்ஸ்பிரஸ் பண்ணின அண்மை காலத்து ஞானி அவர் தான். இதை சொல்லிட்டா நமக்கு மார்க்கெட் போயிடுமேலாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவர் மார்க்கெட்டை பத்தி கவலைப்படல, சத்தியத்தை பற்றி அருட்தந்தை கவலைப்பட்ட அளவுக்கு விளம்பரத்தை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அதுக்கு நேர்மையா இருந்தார். அதுதான் குடலும் இல்லை உடலும் இல்லை, அது கொண்டு போய் நீ என்ன சாப்பாடு வைக்கிற அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசிக்கணும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அவர் லெவல் நம்ம ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வேணா லேட் ஆகலாம். பட் இந்த பயிற்சியை எடுக்க எடுக்க நம்முடைய கருத்துக்கள்ல சில மாற்றங்கள் வரும். ஐயா, என் ஃப்ரெண்டு சண்முக வடிவேல்னு பேரு, அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் வந்து கங்கையில போய் பிண்டம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிருந்தார். அவர் கங்கைக்கு போகிறார். இத்தனைக்கும் அவர் பேசிக்கல ஆரம்பத்தில் நாஸ்திக்கிறது, அப்புறம் கொஞ்சம் ரிலீஜியஸாக மாறிட்டார், கொஞ்சம் எல்லாம் மாறிட்டாரு. அதனால யாரோ சொன்னாங்க கங்கையில் போய் அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இவர் கங்கை போயிருந்த போது கங்கையில் அப்படியே ஒரு புரோக்கர்ஸ் இருக்காங்க, டீமாக பிடிச்சிக்குவாங்க, அந்த புரோஹிதத்தை கொண்டு போய் விடுவாங்க அவர் எல்லாம். அப்போ அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அதான் புரோஹிதர்களுக்கு நம்ம தட்சணை கொடுத்தானே ஆகணும். அதை கல்கி ஒரு தடவை எழுதுறாரு. யாரு? கல்கி பத்திரிகை எடிட்டர் அமரர் கல்கி ஒன்று எழுதுறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டில் போய் அந்த கங்கா நதியில் போட்டை நிறுத்திக்குவாங்க. நிறுத்திக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் தட்சணை கொடுக்கணும். அவங்க வந்து திருப்தின்னு சொன்னாதான் இந்த ஆத்மா மேலே போகணும்னு அர்த்தம். அவங்ககிட்ட பிடி, அவங்க திருப்தின்னு சொன்னாதான் அந்த ஆத்மா மேலே போகணும். கல்கி எழுதுறாரு, எவ்வளவு கொடுத்தாலும் அவர் திருப்தி என்றே சொல்ல மாட்டேன்னுங்கிறார். ரூபாய் எவ்வளவு கொடுத்தாலும்
அவருக்கு திருப்தி வரவே வராது போல தெரிகிறது. கடைசியா கல்கி ஒரு பஞ்சடிச்சார். எனக்கு என்னவோ அந்த படகை அப்படியே கவிழ்த்து விட்டு விட்டால் பிதர்கள் திருப்தி ஆகி விடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. கல்கியோட ஹியூமர். சரி, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்ககிட்ட இந்த பணம் வாங்கிக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எல்லாரும் விமர்சனம் பண்ணல, இது எல்லா கோயிலுமே உண்டு. இப்போ நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போனா அங்க 2 பேர் இப்படி நிற்பாங்க, அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. 2000 ரூபாய் கொடுக்குறீங்களா, 4000 ரூபாய் கொடுக்குறீங்களா, ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் உள்ள கூட்டிட்டு போயிடு, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, எல்லா ஃபேமிலி அவங்க இப்படி தான் கை வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த என்ட்ரி டிக்கெட் இப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பையோட நின்றுக்கிட்டே இருப்பாங்க. திருச்செந்தூர் எனக்கு புரியவே இல்லை. கியூல போய் நிற்காம எப்படி நினைக்கிறான், 2000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா முருகனையே பார்த்துடலாம்னு நினைக்கிறானே. அதுல கிடைக்கக்கூடிய அருள் எப்படி ஒரிஜினல் அருளா இருக்கும்? அதாவது கியூல நிக்கிற 500 பேரை நீ ஏமாத்திட்டு காசு கொடுத்துட்டு நேரா போய் சாமியை கும்பிட்டுட்டேன்னா கடவுள் உனக்கு கூடுதலான அனுகிரகம் பண்ணுவார்னு நினைக்கிறியே. உன்னை நாங்க எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கோம். மற்ற அத்தனை பேரை ஏமாத்திட்டு எவனுக்கோ சம்பந்தமே இல்லாத எவனுக்கோ 2000 ரூபாய் கொடுத்துட்டா அது எப்படி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் புண்ணியம் வந்துருமா? இதெல்லாம் நம்ம மனசாட்சிக்கு விடுற சவால். சரி, நான் எங்கேயோ போயிட்டேன். நல்லவேளை இன்னும் யூத் ஹாஸ்டல் இருக்கிறதே பெரிய விஷயம். என்னன்னா, என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணார், கங்கைக்கு போனாரா, அங்க இந்த பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாருங்களேன், கடைசியா எல்லாரும் கேட்பாங்க, இவரோட ஒய்ஃப் அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னா அது நமக்கெல்லாம் தெரியாது, அவங்க மட்டும்தான் தெரியும். ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுவாங்க, அது வழியா அப்படியே பார்த்துட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க கொடுக்குற டேரிஃபுக்கு தகுந்தாப்புல அந்த ஆர்டர்ல தான் போவாங்க, அப்படிதான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி அவர் மேல கேட்கிறாரு, என் ஃப்ரெண்டு அவர் ஒய்ஃபுக்காக கேட்கிறாரு, அவர் ஒய்ஃப் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாரு. இவருக்கு ரொம்ப திருப்தி, ஏன்னா மறுபடியும் வரமாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ட்ரி எல்லாத்தையும் நான் லைஃப்ல ஈஸியா எடுத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அதில் என்ன ஆச்சு, அவங்க அம்மா போயிட்டாங்க, அவங்க ஒய்ஃப் மேலே சொல்கிறாங்க, அண்ணன் பெரியப்பா போயிட்டாரு இப்படி சொல்லுவார் ஒன்று. அவர் ஹிந்தியில் தான் சொல்வார். தமிழ் டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் கூட நிற்பார், அந்த பண்டாக்கு. அவர் தமிழில் சொல்லிட்டே விடுவார். இது சொல்லிக்கிட்டே இருந்தபோது இவங்க கூட ஒரு பேட்ச் போனதில் ஒரு ஆள் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் சித்திக்கு அங்கே வந்து கொடுக்குறான். அவங்க அம்மா இல்லை, சித்தி தான் வளர்த்துருக்குறாங்க. சித்தி ரொம்ப அஃபெக்ஷனேட், ரொம்ப அந்த பிள்ளைய ரொம்ப அன்பாக வளர்த்துருக்காங்க. ஸோ சித்தி இறந்து போனதுனால அங்கே வந்து பின்னம் கொடுக்குறாங்க சித்திக்கு. அவர் சித்தி போனாங்கன்னு சொல்லலை. அண்ணன் சொன்னார், பெரியப்பா சொன்னார், ஒய்ஃப் சொன்னார், ஹஸ்பண்ட் சொன்னார், சித்தி போனாங்கன்னு சொல்லலை. அவன் ஓன்னு அழ ஆரம்பித்தான். அவருக்கு புரியல, இவன் ஏன் அழறான் அப்படின்னு கேட்டார். இவன் சொன்னால், சித்தி போனாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை, எங்கள் சித்தி மேலே போனாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு. உடனே அந்த தமிழ் அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க. அச்சா பாருங்க, அவங்க சித்தி தான் எல்லாருக்கும் வழிகாட்டி கூட்டிக்கிட்டே போறாங்க. நான் இன்னி கூட இமேஜினேஷன் சொல்லுறேன், ஜன்மம் ஒரு வரைக்கும் இன்னி கூட கேட்கலாம். இது ஆக்சுவலி நடந்தது. ஜஸ்ட் டு ப்ளீஸ் தெம். நம்ம வந்து குறை சொல்லலை, இவனுடைய மனசு ப்ளீஸ் ஆகிறதுக்காக அவங்க சொல்றாங்க. பட் இந்த மாதிரி பிலீஃபை வைத்துக் கொண்டு நாம ஒன்று அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம். ஆனா மகரிஷியோட கருத்துல எது சொர்க்கம் எது நரகம் அப்படிங்கிறது பாருங்க. சொர்க்கமும் நரகமும் நமது மனதின் வெவ்வேறு நிலைகளே அன்றி அவைகள் தனித்தனியாக எங்கோ இருக்கிற இடங்கள் அல்ல. இஸ் வெரி கிளியர். சொர்க்கமும் நரகமும் நமது மனத்தின் வெவ்வேறு நிலைகளே அன்றி அவைகள் தனித்தனியாக எங்கோ இருக்கிற இடங்கள் அல்ல. அவர் வந்து பழைய நம்பிக்கைகள்ல இருந்து அறிவுபூர்வமான வழிமுறைகளை பதிவு பண்றார். இதை சொன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதை பத்தி அவர் கவலைப்படலை. உண்மைகளை உலகத்துக்கு சொல்லணும், தட் இஸ் மை டியூட்டி அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நீங்க எல்லா ஸ்டேஜும் கடந்து வந்துடணும் அவசியம் இல்லை. உங்களால எந்த ஸ்டேஜ் முடியுமோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணும். நம்முடைய பேச்சில், டிஸ்கஷன்ல, ஐடியால நம்ம எதை முன்னிறுத்துவோம் தெரியுங்களா? எதிலும் தன்னை முன்னிறுத்தும் ஆணவத்தை குறைத்து. எல்லாத்துலயும் நம்ம ஐடியா. சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் என்ன சொல்றாரு, சார் என்னோட அபிப்பிராயத்தை தாண்டி இந்த வீட்டில் ஒன்றும் நடக்கக்கூடாது, எதுவா இருந்தாலும் என்னோட கருத்துப்படிதான் இந்த வீட்டில் நடக்கணும். செங்கல், ஒவ்வொரு செங்கல் நான் பார்த்து பார்த்து கட்டினது, எல்லாம் நான் இந்த வீட்டில் உண்டாக்கணும், பணம் எல்லாம் என்னோட. என் உத்தரவு இல்லாமல் இந்த வீட்டில் யாரும் மூச்சு கூட விடக்கூடாது.
சொன்னாரா? அவர் கான்சியஸ் போய் மூச்சு விட முடியாம இருந்தது. நடந்த சம்பவம், நான் மேம்படுத்தி சொல்லல. இதற்கு வெண்டிலேட்டர் வைக்கணுமா வேண்டாமான்னு டாக்டர் வந்து கேட்கணும். டாக்டர் ஒய்ஃப் வந்து கேட்குறாரு, அவர் சிரமப்படுறாருமா மூச்சு விடுறதுக்கு, இப்போ வெண்டிலேட்டர் வச்சாதான் மூச்சு விட முடியும், நீங்க என்ன? அவரை கேட்காம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் அவரை கேட்டே செய்யுங்க. இப்போ அவர் எப்படி கேட்கறது? அவர் சொல்லிட்டாரு, தெளிவாக சொல்லிட்டாரு, என்ன கேட்காம யாரும் மூச்சு விட விடுவாருட்டாரா? அந்த அம்மா அப்படியே வளர்ந்துட்டாங்க. பயம், ஹஸ்பண்டை நினைச்சு அவங்களுக்கு அவ்வளோ பயம். ஐயோ, நானா முடிவெடுக்க முடியாது, எங்கள் வீட்டில் எந்த முடிவும் நான் எடுத்தது இல்லைங்க, அவர் மூச்சு விடலாமா இல்லையாங்கிறது அவர் தாங்க முடிவு பண்ணணும், அவரையே கேளுங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, என்னம்மா நீங்க புரியாம பேசுறீங்க, அவருக்கு இப்போ நான் சொன்னா புரியாதுன்னு. எனக்கு தெரியாது. அப்புறம் அவர் கோச்சுக்குவாருங்க, அப்புறம் அவர் வரவே மாட்டாருமா. அப்ப இப்ப யார் முடிவு எடுக்கணும்? நான் அப்பதான் நினைச்சேன், நீ மூச்சு விடலாமா இல்லையாங்கிறது இப்ப அவதான் முடிவு பண்றா. வெண்டிலேட்டர் வைங்க அப்படின்னா தான் அவனுக்கு மூச்சே விட முடியும். எல்லாத்தையும் நாம நம்ம அகங்காரத்துல முன்னிறுத்துறோம். மகரிஷி எப்படி சொல்றாரு பாருங்க, எதிலும் தன்னை முன்னிறுத்தும் ஆணவத்தை குறைத்து எப்போதும் பிறருக்கு தொண்டாற்றி மகிழும் அன்பு நிலையை பெருக்குவதே வாழ்வின் நோக்கம். the main purpose, லைஃபுக்கு என்ன பர்பஸ் நம்ம யோசிச்சிருக்குமா? லைஃபுக்கு என்ன பர்பஸ் இருக்கு சார்? எல்லாருக்கும் அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். ரொம்ப உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய ஆணவத்தை நான் முன்னிறுத்துவேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம சுடுகாட்டுக்கு நாளைக்கு போனோம்னா கூட எவனோ கொண்டு போய் தான் வைக்கணுமே ஒழிய நாமளாக போக முடியும்? லாஸ்ட்லயே அந்த வாக்கிங் ஸ்டிக்கர் தான், நான் போய் சுடுகாட்டில் படுத்துக்கிறேன் அப்படிலாம் பண்ண வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. சில கஞ்சி அப்படி சொன்னாலும் சொல்லுவான், அதுலேயும் ஒரு 500 ரூபா மிச்சம், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிற செலவாவது ஆகாமல் இருக்கும், நான் மெதுவாக வாக்கிங்கில் போய் படுத்துக்கிறேன் சுடுகாட்டில். சொல்ல முடியுமா? என்ன சார், நமக்கு எவனோ மண்ணு தோண்டணும், எவனோ நம்மளை புதைக்கணும், எவனோ நம்மளை எரிக்கணும், எவனோ தான் நமக்கு பால் ஊற்றணும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம அகங்காரத்தோட பேசுற வார்த்தை எவ்வளவு ஆபத்தானது. இதெல்லாம் புரிய வைக்கிறார். நீங்க அந்த உறவுகள் மேம்பட்ட ஒரு புத்தகம் கூட மகரிஷி ராமராஜ் ஓயாம என்ன பேச வைப்பார். அந்த உறவுகள் மேம்பட அதை பத்தி நான் ஒரு 30-40 தடவை பேசுறேன். யூடியூப்ல ஏகப்பட்டது இருக்கு, நிறைய செய்தி சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு அந்த அனுபவ வார்த்தை இருக்கு பாருங்க, நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா பல மடங்கு போகும். அவர் சொல்றாரு, சின்ன சின்ன பிரச்சனையை ஏன் பெருசுப்படுத்துறீங்க? சின்ன விஷயம் சார், சில கல்யாணமே சின்ன பிரச்சனையால நின்று தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஆம்பளைங்க வேஷ்டி கட்டும் போது இப்ப லெஃப்ட்ல வச்சு சில பேர் கட்டுவோம், சில பேர் ரைட்ல இந்த வேஷ்டியோட மேல் பகுதி வர்றாப்புல கட்டுவாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அவங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அதை கட்டுவாங்க. உங்களுக்கு சொல்லட்டுமா, தருமபுரம் மடத்துக்கு திருவாவூர் மடத்துக்கு இது பெரிய வித்தியாசம். எந்த பக்கம் அந்த வேஷ்டி தலைப்பு வச்சு கட்டுறதுங்கிறது சம்பிரதாயத்துல தர்மபுரத்தோட சம்பிரதாயம் திருவாவூரோட சம்பிரதாயம்னு வேறுபாடு இருக்கு. அப்படி நாம சடங்குகள்ல முக்கியத்துவம் வச்சிருக்கோம். சின்ன திருநெல்வேலி காரங்களும் தஞ்சாவூர் பிள்ளைமாரும் திருநெல்வேலி பிள்ளைமாரும் சம்பந்தம் பண்றாங்க. இவங்க காரகாத்து பிள்ளைமாருன்னு சொல்லுவாங்க, அவங்க தஞ்சாவூர் திருநெல்வேலி சைவ வேளாளர்னு பேர். எல்லாருமே அவங்க சைவ உணவு வேளாண்மை தொழில், ஸோ பேசிக்கலாக பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த கல்யாணத்தை ஒரு கிழவி நிறுத்துதுங்க, ஒரு 82 அந்த கல்யாணத்தை உடாமல் நிறுத்துது. ஏன்னா முறுக்கு சைஸ் தப்பாக போச்சு. சீர் வைப்பாங்கல்ல முறுக்கு, அது சீர் வைக்கும் போது அந்த கிழவி சொல்லுது, இது என்ன இத்தினோண்டு முறுக்கு வச்சிருக்கிறாங்க, 3 சுத்து முறுக்கு வச்சிருக்கிறாங்க, நாங்கெல்லாம் 6 சுத்து முறுக்கு வைப்போம். நான் சொன்னேன் 2 தெரியும், இதுக்காக கல்யாணத்தை நிறுத்துவாரு. எங்க பழக்கம் வேறையா இருக்கு, அவங்க பழக்கம் வேறையா இருக்கு, எங்க தாலி வேற மாதிரியா இருக்கு, அவங்க தாலி வேற மாதிரி. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம்? 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்க்கையில ஒத்துமையா மனசு இணைந்து வாழ்ந்தா முடிஞ்சு போச்சு. தாலி கொஞ்சம் நீளமா இருந்தானே சின்னதா இருந்தானே இதெல்லாம் போட்டு பெருசா எதுக்கு நம்ம எடுத்துட்டு கஷ்டப்படணும்? டேக் இட் ஈஸி, சிம்பிளா எடுத்துக்க லைஃபை. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். உண்மையில மகரிஷி சொல்ற அந்த வார்த்தையை கேட்டா டைவர்ஸ்ங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நிறைய டைவர்ஸ் குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துறாரு. ஏன்னா மனதுல அமைதி, சமாதானம், இது எல்லாத்தையுமே அவர் உண்டு பண்றாரு. நான் சொன்ன பார்த்தீங்களா, குண்டலினி, மூலாதார, சுவாதிஷ்டானம்.
அப்புறமா வந்து மணிப்பூரகம், ஹிருதயஸ்தானம், அதுக்கப்புறம் விசுக்தி, அப்புறம் ஆக்ஞா, அப்புறம் துரியம். இது வேற ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த அந்த லெவலில் அப்படியே அவன் மேலே 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 போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. நிறைவாக ஒன்று சொல்கிறேன், மனவளக்கலைன்னு உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, ஏன்னா அது மனவளக்கலை. அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கணும். நம்ம மனசு வந்து எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். இன்பம், துன்பம், பொறாமை, கோபம், பகை, எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். அந்த மனசை நீங்க வளமாக்கிட்டீங்கன்னா, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, மன வளம், மனவளக்கலை. அந்த மனசை வந்து வளமுடையதா ஆக்கிட்டீங்க. இப்ப யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்த்துறோம். அந்த பாசிட்டிவ் வார்த்தை எவ்வளவு பெரிய காரியம் செய்யும். உண்மையிலேயே எந்த வேதாத்ரி மகரிஷி மனவளக்கலை மன்றத்துக்கு அழைச்சாலும் நான் முக்கியமா போய் கலந்துக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? எப்படி எங்க பேர் சொல்லி 3 தடவை வாழ்க வளமுடன் வாத்துவாங்க பார்த்தீங்களா? அப்ப கிடைக்கிற ஆசையும் பலமும் நிஜமா விலை மதிப்பு அற்ற. 1 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ஏங்க 1000 பேர் ஒரே நேரத்தில் உங்களை வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துனா அது இந்த வருஷம் இல்லை, இந்த ஜென்மம் முழுக்க பயன்படுங்க சார். இது வேற எங்கேயாவது கிடைக்குமா? நமக்கு சன்மானம் வேற எங்கேயாவது போனால் 10 ரூபா கூட கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனா இந்த வாழ்த்து எங்கேயாவது கிடைக்குமா? யோசிச்சுப்போம். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புல அந்த ஆறா இருக்குல்ல, உடம்பை சுத்தி அந்த ஆறாவே இந்த நல்ல வார்த்தை வந்து உட்காரும், அதனுடைய அந்த தாட்ஸ் வந்து உட்காரும். நோய் இல்லாம இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ராமாயணத்துல ஒரு இடம் வரும், ராமனுக்கு துக்கம் வந்த போது செத்து போலாமான்னு எனக்கு தோணுது, ஆனா என்ன ஜடாயு வந்து ஆயுஷ்மன்னு வாழ்த்திட்டாரு, அதனால எனக்கு மரணம் கிடையாதுன்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை. சீதையை பிரிஞ்சு என்னால உயிரோடே இருக்க முடியல, இறந்துடலாமான்னு தோணுது, ஆனா என்ன ஜடாயு ஆயுஷ்மன்னு வாழ்த்திட்டாரு, அவர் வாழ்த்து எப்படி பொய்யா போகும்னு கேட்டார். வாழ்த்துக்கு அவ்வளவு பலம் உண்டு, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்க. மனம், அந்த மனதை எப்படி நீங்க வளப்படுத்துவீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லா ரிலீஜியஸ் பிரீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க, மனதை அடக்க. ஒரு பயலால் அடக்க முடியாது. யாராலும் மனசை அடக்க முடியுமா? சினம் அடக்க கல்லார் சித்தி பல பெற்றாலும் மனம் அடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. தாய்மானவர் பாடுறார், மனசை அடக்க முடியுதா? முடியலையே. பெரிய மடங்களுக்கு போய் உட்கார்ந்தவங்கள முடியலையே. எத்தனை எல்லா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனையும் சொல்றேன், நான் ஒரு ரிலீஜனை குறை சொல்லி பேசுறேன்னு இல்லை. நீங்க எங்கேயாவது போய் த கம்ப்ளைண்ட்ஸ் டு போப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, எத்தனை பிரீஸ்டை பத்தி போப்புக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு போய் பாருங்க. ஃப்ரம் நன்ஸ், அங்க இருக்கிற கன்னியாஸ்திரிகள் அவங்க போடுறாங்க, என்ன இவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணாரு, ஆர்ச்சிபிஷப் நடந்துகிட்டாரு அப்படின்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாரு. எல்லா ரிலிஜன்லயுமே இருக்கு. நான் ஒரு ரிலிஜனை தூக்கி வச்சு ஒரு ரிலிஜனை குறைச்சு பேசல. மனிதனுக்கு உடம்பு உள்ளவனுக்கு எல்லாம் காமம் இருக்கும். காமத்தின் வழிதான் நான் பிறக்கிறேன். எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் காமம் இல்லைன்னா நான் எப்படி சார் பிறப்பேன் உலகத்துல? எதன் வழி நான் தோன்றினேனோ அதை விட்டு விட்டு என்னால் எப்படி விலகிட முடியும்? நீங்க காவி உடுத்தலாம், தாய் சடை வைக்கலாம், அங்கி போடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அடிப்படை பேசிக்கான அந்த உணர்வை சுலபத்தில் வெல்ல முடியாது. ஒத்துக்கணும், நம்ம நேச்சர் இஸ் சோ பவர்ஃபுல், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இத மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கான வழிமுறையை சொல்றேன், மனவளக்கலை. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பேர். அது ஒண்ணு மட்டும் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. அந்த ஏன் இந்த மண்டலத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்க சார். அமெரிக்கால இதை சொல்லி முடிச்சிடுறேன். அமெரிக்கால ஒரு ஜூலேருந்து இன்னொரு ஜூக்கு வந்து ஒரு குரங்கு, சிம்பன்சி, அந்த மனித மாதிரி தாடையில் இருக்கும். சிம்பன்சி அமெரிக்காவில் எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹோட்டலில் சர்வர் மாதிரி வச்சுருப்பாங்க சார். அது கார்டு எடுத்துக்கிட்டு வரும், உங்களுக்கு மெனு கார்டு எடுத்துகிட்டு வரும், உங்ககிட்ட கொடுக்கும். நீங்கள் எந்த ஐட்டம் வேணுமோ அதை இப்படி காமிச்சிங்கன்னா அப்படியே நேராக போய் கரெக்டாக அந்த ஐட்டத்தை கொண்டாந்து கொடுக்கும். அதில் இன்னொரு சௌகரியம், டிப்ஸு கேட்காது, கொடுக்கலன்னா திட்டாது. அது அதில் டிசிப்ளினாக இருக்கும். அதுங்களுடைய அப்படி ட்ரெயின் பண்ணிடுவான், சிம்பன்சியெல்லாம் அப்படி ட்ரெயின் பண்ணிடுவான். அப்படி அமெரிக்காவில் ஒரு ஜூலேருந்து இன்னொரு ஜூக்கு ஒரு சிம்பன்சியை சேஞ்ச் பண்ணுறான். உடனே அதுக்கு 2 மிலிட்ரி செக்யூரிட்டி எல்லாம் போட்டு கூடவே போட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி அதை அனுப்புகிறான் இன்னொரு ஊருக்கு. சார் அந்த விமானம் வந்து விபத்தாயிடுச்சு, சின்ன விமானம் விபத்தாயிடுச்சு. என்ன அதிசயம் தெரியுங்களா? எல்லோரும் செத்து போயிட்டா, அது மட்டும் தப்பிச்சிருச்சு. அது எதை பிடிச்சி தொங்குச்சுன்னு தெரியல, மற்ற அத்தனை பேர் செத்து போயிட்டான், அது மட்டும் தப்பிச்சிருச்சு. அப்படி என்ன பண்ணா, அதை கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்ணா, என்ன நடந்ததுன்னு தெரியணுமென்று. நீ
உட்கார்ந்து இருந்தப்ப செக்யூரிட்டி 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு தூங்குனாங்களா? பைலட் ஓட்டுனாரு. பைலட் என்ன பண்றார்? தள்ளி போட்டாரா? நான் சொல்றப்ப அது சொல்ற மாதிரி இருக்குல்ல? பைலட் தண்ணி போட்டாரா? சரி, அவன் தூங்குனா, பைலட் தண்ணி போட்டான். நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? அது சொல்லிச்சு, நம்ம ஓட்டுனாங்க. இது கற்பனை கதை தான். ஒரு நிமிஷம் யோசிங்க. சார், குரங்கு ஓட்டின விமானம் ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா தானே சார் ஆச்சரியம்? விமானத்தை குரங்கு ஓட்டினாலே ஆக்சிடென்ட் ஆகுமே. உங்கள் மனமெனும் குரங்கு உங்கள் வாழ்க்கை என்ற விமானத்தை ஓட்டினால் விபத்து ஏற்படாமல் எப்படி இருக்க முடியும்? உங்க மனசை நீங்க அடக்க முடியாது. மனசை அடக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திமிரிக்கிட்டு கெடுத்துடும். இன்னொரு சொல்லட்டுமா? சுரதான ஒரு கவிஞர் இருந்தாரு. இழந்த பழம் தெருவில் பார்த்து அமுத பாரதி ஒரு கவிஞர், அமுத பாரதி அந்த இழந்த பழம் வாங்கி கொடு அப்படின்னார். அவர் சொன்னார், வேணாங்கய்யா, தெருவில் ஈ முக்கியது, நீங்க பெரிய கவிஞர், நீங்க போய் தெருவில் நின்று இழந்த பழம் வாங்கி சாப்பிட்டா ஊரே சிரிப்பாங்கய்யா, சொன்னா கேளுங்க, வேண்டாம் அப்படின்னாருடா. இப்ப நீ வாங்கி கொடுத்தா இழந்த பழம், இல்லாட்டி சாவரத்துக்குள்ள அது பூசணி பழமா மாறும். அந்த ஆசை மனசுக்குள்ள இருந்தா இட் வில் grow. கோபம் உள்ளுக்குள்ள இருந்தா அது வளரும். யார் மேலேயும் நமக்கு ஒரு கோபம் இருந்தா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். யார் மேலேயும் வன்மம் இருந்தா வளர்ந்துகிட்டே இருக்கும். யார் மேலேயும் காமம் இருந்தா வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுல எப்படி வெளியே வருது? அப்ப எனக்குள்ள என்ன எண்ணம் தோணுது, ஏன் தோணுது, அதை எப்படி வெளியே தள்ளுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் நான் கத்துக்கணும். அப்படின்னா என் மனதை நான் பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என் மனதில் இருக்கிற எண்ணங்களை நான் சாட்சியாக இருந்து பார்ப்பதற்கு படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை பௌத்தத்துல ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் இதை ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த சமயம் எதுன்னா பௌத்தம். ஆனா பின்னால பௌத்தம் வீணா போச்சு. இப்ப இலங்கையில போய் பௌத்த பிட்சுகளை பார்த்தா நாம ஒன்றும் அவ்வளவு சந்தோஷப்பட முடியாது. எல்லா சராசரியான கோபதாபங்கள் அவங்களுக்கும் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன், எல்லாருமே மேல போவாங்க, தொப்புன்னு கீழே போயிடுவாங்க. அதனால பயஸ்டா உன்னை பிடிச்சிட்டு தொங்காது, ஓப்பன் மைண்டடா இருக்கு. மகரிஷியோட கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நல்ல கவனிங்க, நீங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு மகரிஷி டிஸ்கஸ் பண்ணும்போது எதிர்த்து பேசினா he will be happy. தெரியுமா? அப்படி ஒரு சமய குரு நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராவது காலில் விழ போனா, ஏன்பா விழற, நீயும் மனுஷன் நானும் மனுஷன், எதுக்கு காலில் விழற, வேண்டாம்ப்பா அப்படின்பா. இப்படி ஒரு சமய குருவை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு இயல்பு, தன்னடக்கமான ஒரு இயல்பு. தன்னை கும்பிடணும், தன் படத்துக்கு பூஜை பண்ணணும், தனக்கு காலில் விழணும், அது மாதிரி எதிர்பார்ப்பே அவருக்கு கிடையாது. நீ மனுஷன் நானும் மனுஷன், எதுக்கு என் காலில் விழற, நீ கடவுள் நானும் கடவுள்ப்பா, எதுக்குப்பா நீ இப்படி விழற, வேண்டாம் அப்படின்பார். ஸோ ஒரு வித்தியாசமான இந்த நூற்றாண்டு செய்த தவம், இந்த நூற்றாண்டு செய்த தவம். நான் சொன்ன அந்த மரபுல அப்படியே வாழையடி வாழையா வந்த ஞானிகள்ல இந்த நூற்றாண்டு மக்கள் இப்ப நமக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கோபம், தாபம் எல்லாம் இருக்கு. இப்போது மகரிஷி நமக்கு பயன்படுவது போல் வேறு யாரும் உங்களுக்கு பயன்பட முடியாது. இதான் உண்மை. இப்போது மகரிஷியின் வேதாத்திரியம் உங்களுக்கு பயன்படுவது போல் வேறு எப்போதும் பயன்பட முடியாது. ஏன்னா we are full of stress. நமக்கு நிறைய கோபம், வருத்தங்கள் இருக்கு. பொது வாழ்க்கையில நேர்மை பல பேர்கிட்ட இல்லை, தனி வாழ்க்கையில ஒரு எல்லை இல்லை, ஒரு ஆசைக்கு ஒரு எல்லை இல்லை. இந்த காலகட்டத்தில் உறவுகளை பேண வேண்டியது. மகன், மருமகள், கணவன், மனைவி, நண்பன், பக்கத்து வீட்டுக்காரர், எல்லாத்தையும் உறவுகளை பேண வேண்டியது. அப்ப நம்ம மனசை அலப்பாயாம அப்படி அமைதியா கொண்டு போறதுக்கு மனவளக்கலை, நம்முடைய குண்டலினியை கொண்டு மேலே ஏற்றுறதுக்கு சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, உங்க மனசை ஆராய்ச்சி செய்யறதுக்கு அகத்தாய்வு, அப்புறம் ஒவ்வொரு முத்திரைகளும் கற்றுக் கொடுப்பாங்க. அஸ்வினி முத்திரெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒவ்வொன்றும் உடம்புல ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமையோடு. ஒன்றும் இல்லை, நம்ம பல சீக்ரெட்ஸை இழந்துட்டோம். கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் எப்படி நிற்கிறா, இந்த கை இப்படி, இந்த கை இப்படி, என்னன்னு யாராவது யோசிச்சோமா? அவ குமரி, வாலை 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 பாலா, ஸ்ரீவித்யில
பாருங்க, கன்னியாகுமரி அம்மன் இப்படி நிற்பார், இந்த கை ரெண்டு இப்படி இருக்கும். இதுதான் கன்னியாகுமரி அம்மனுடைய போஸ். பல பேருக்கு தெரியாது. இது பிராணன் மேல் நோக்கியது, அப்பானன் கீழ் நோக்கியது. பிராண அப்பானத்தை சமானமா ஆக்கிட்டா யுவர் யூத் வில் பி மெயின்டைன். ஒரு யூத் நீங்க மெயின்டைன் பண்ணணும் உடம்புல அப்படின்னா, பிராணன் கூடினாலும் கஷ்டம், அப்பானன் கூடினாலும் நோயா போயிடும். அப்பானனையும் பிராணனையும் சமப்படுத்துவதற்கான முத்திரை இந்த முத்திரை. இதெல்லாம் நம்ம யார்ட்டையாவது போனா தானே கத்துக்க முடியும். நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முத்ராஸ் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது யூத்தை மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கிற வாலை நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இது மாதிரி எல்லாம் லேர்ன் பண்றதுக்கான கிளாஸ். அறிவு திருக்கோயில் முழுக்க நீங்க போய் பாருங்க. அறிவு திருக்கோயில பூஜை, தேங்காய் உடைக்கிறது, பழம் உடைக்கிறது எதுவுமே கிடையாது. என்ன அது? அறிவு அறிவு அறிவு, லேர்னிங். ஸோ இந்த நூற்றாண்டுக்கு தேவையான யுக புருஷர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அவர் பிறந்த நாளில் நாம் அவரை நினைத்து அவரது லட்சியங்களை புரிந்து கொண்டு நமது வாழ்வை செழுமைப்படுத்துவோம். இதற்கு முயற்சி செய்யும் திருவான்மையூர் மரவளக்கலை மன்றத்தையும், அதற்கு என்னை இணைத்து அழைத்த நண்பர்கள், திருவானந்தம் போன்ற வேறு வருகை தந்த நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி. மன்ற அன்பர்களுக்கு நன்றி. ஆழியாரிலே இதை பெருமையாக நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து. அருட்தந்தையின் பிறந்த நாளை அறிவுபூர்வமான நாளாக கொண்டாடுவோம். வாழ்த்த வளமுடன். என்ன வாக்கியம் செய்தன நம் கண்கள் சொல்வேந்தரை நேரில் காண்பதற்கு, என்ன வாக்கியம் செய்தன நம் காதுகள் ஐயாவின் உரையை நேரில் கேட்பதற்கு. என்னே கம்பீரமான பேச்சு, ஆணித்தரமான ஆழமான கருத்துக்கள். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க, சொல்லிற் பயனிலா சொல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நல்ல பல பயனுடைய ஆன்மீகமும் சமுதாய சிந்தனையும் கலந்து வேதாத்திரியத்தின் உயர்ந்த பல கருத்துக்களை தனக்கே உரிய நகைச்சுவை கலந்த பாணியில் உரையாற்றி நம் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து அறிவு மழையில் நனைய வைத்து நம் அகம் மகிழ்வித்த சொல்லின் செல்வர் கலை மாமணி திரு சுகிசிவம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.